நாம் கடந்த சில வாரங்களாக பாவ நிவாரண பலியை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். हम कुछ हफ्ते से पाप बलि के बारे में अध्ययन करते आ रहे हैं. சோ இந்த நாளில் கூட அந்த பாவ நிவாரண பலியின் இன்னொரு காரியத்தை நாம் தியானிப்போம். आज के दिन भी उस पाप बलि का और एक भाग को हम अध्ययन करने वाले हैं. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது लेवी के 4 अध्याय 5 और 6 में हम देखते समय அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். लेवी को 4 अध्याय 5 और 6 में और अभिषिक्त याजक बछड़े के लहू में से कुछ लेकर मिलापले तंबू में ले जाए और याजक अपनी उंगली लहू में डुबो कर और उसमें से कुछ लेकर पवित्र स्थान के बीच वाले पर्दे के आगे यहोवा के सामने 7 बार बिछड़े. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ கடந்த நாட்களில் நாம் தியானித்திருந்தோம் இந்த பாவ நிவாரண பலியை எதற்காக செலுத்துகிறார்கள் என்று சொல்லி. गए हफ्ते हम अध्ययन किए ये पाप बलि किसके लिए चढ़ाते हैं बोलकर. நாம் கர்த்தருடைய கட்டளைகளில் மீறி அறியாமையால் செய்யும் பொழுது அந்த பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். हम परमेश्वर के आज्ञा का उल्लंघन कर अनजाने में कर बैठते तो ये पाप बलि चढ़ाना चाहिए. அதே போல இந்த பாவ நிவாரண பலியை ஒரு ஆசாரியன் கொடுக்கிற பாவ நிவாரண பலியும் ஒரு முழு சபை கொடுக்கிற பாவ நிவாரண பலியும் ஒத்துப்போய் ஒரே மாதிரி இருக்கிறது. तो यहाँ पे याजक चढ़ाने वाले पाप बलि और सारे कलीसिया देने वाले पाप बलि एक बराबर के समान है. இதற்காக ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாய் கொண்டு வர வேண்டும் என்று நாம் தியானித்திருந்தோம். इसके लिए एक बछड़े को पाप बलि के रूप में ले आना करके हम अध्ययन किए. இந்த நாள்ல அந்த இளங்காளையை கொண்டு வந்து அது ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்து அதை அடிக்கப்படுகிறது. அது यहाँ पे बछड़ा आकर जो मिलापले तंबू के सामने मारा जाता है. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்து அடிக்கப்படுகிற இந்த இளங்காளையின் இரத்தத்தை ये जो मिलापले तंबू के सामने मारे जाने वाले ये जो बछड़े के लहू அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வருகிறார். अभिषिक्त याजक उस मिलापले तंबू में ले आता है. மற்ற எந்த ஒரு இரத்தமும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளாக வருவதில்லை. कोई भी दूसरा लहू मिलापले तंबू के अंदर नहीं आती है. அது எல்லாமே வெளிப்புறம் இருக்கிற அந்த பலிபீடத்தில் கொண்டு பலிபீடத்திலே ஊற்றப்படுகிறது. वो बाहर के वेदी में ले आ जाती है, वेदी में छिड़का जाता है, उधर ही उंडेल दिया जाता है. ஆனால் ஒரு ஆசாரியனுடைய பாவ நிவாரண பலியின் இரத்தமும் वो याजक के पाप बलि के लहू அதை போல ஒரு முழு சபையின் பாவ நிவாரண பலியின் இரத்தம் மாத்திரமே और एक सारे कलीसिया के पाप बलि के लहू सिर्फ ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற திரை வரைக்கும் அது கடந்து வருகிறது. मिलापले तंबू के पर्दे के सामने तक वो आती है. ஏன் இந்த இரத்தம் மாத்திரம் இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது? क्यों ये जो लहू मिलापले तंबू में अनुमति किया जाता है, மற்ற எந்த இரத்தமும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் बाकी कोई लहू उधर अनुमति दिया नहीं जाती है? இந்த ரெண்டு பாவ நிவாரண பலியின் இரத்தம் மாத்திரம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? ये 2 पाप बलि के लहू क्यों अंदर ले आ जाता है? இது தவிர இன்னொரு ரெண்டு பாவ நிவாரண பலியும் இருக்கிறது. इसके बाद और 2 पाप बलि भी है. பிரபு செய்கிற பாவ நிவாரண பலியும் சாதாரண மனிதன் செய்கிற பாவ நிவாரண பலியும் இருக்கிறது. प्रधानियों और आम आदमी करने वाले पाप बलि भी है. ஆனால் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தம் கூட ஆசரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வருவதில்லை. वो पाप बलि का लहू भी मिलापले तंबू के अंदर लाई नहीं जाती. அது எல்லாமே தகன பலிபீடத்திலே ஊற்றப்படுகிறது. वो सब होम बलि की वेदी में गिराया जाता है. அப்போ இந்த இரத்தம் மாத்திரம் கொண்டு வரப்படுவதற்கான காரணம் என்ன? सिर्फ ये लहू ले आ जाने के कारण क्या है? லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அதற்குரிய காரணத்தை நாம் தியானிக்க முடியும். लेवी को 16 अध्याय में उसके कारण को हम देख सकते हैं. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 14 இருந்து 16 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது लेवी के 16 अध्याय 14 से लेके 16 तक पढ़ते समय பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று அதை கிருபாசனத்து பக்கத்தில் ஊற்ற வேண்டும். तब वो बछड़े के लहू में से कुछ लेकर पूरब की ओर प्रयाश्चित के ढकने के ऊपर अपनी उंगली से छिड़के. அதை 16ஆம் வசனம் மாத்திரம் போடுங்க. सिर्फ 16 वचन को डालिए. அடுத்த ரெண்டு வசனம் அதுக்கு அப்புறம் தியானிக்கலாம். उसके बाद के पहले के 2 वचन बाद में अध्ययन करेंगे. சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் इस्राएलियों की भांति की अशुद्धता के लिए அவர்களுடைய சகல பாவங்களினாலும் और उनके सारे अपराध और पापों के लिए உண்டான அவருடைய மீறுதல்களின் நிமித்தமும் उनका जो अपराधों के कारण பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிரயாசித்தம் செய்து पवित्र स्थान के लिए प्रयाश्चित करे. அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கும் அப்படி செய்ய கடவன். और मिलापले तंबू जो उनके संग उनकी भांति की अशुद्धता के बीच रहता है उसके लिए भी
वह वैसे ही करे। இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ पे कहा गया है பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிரயாசித்தம் செய்ய வேண்டும். पवित्र स्थान के लिए प्रयासित करना चाहिए। ஆசரிப்பு கூடாரத்திற்காக பிரயாசித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. मिलाप वाले तंबू के लिए भी प्रयासित करना चाहिए। இப்போ இங்க நடந்த பாவத்திற்கும் यहाँ पे हुआ पाप के लिए அந்த பாவ நிவாரண பலியின் ரத்தம் ஏன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வரப்படுகிறது? यहाँ पे पाप बलि की लहू मिलाप वाले तंबू के अंदर क्यों लाई जाती ஏன் है? ஆசரிப்பு கூடாரத்துக்காக பிரயாசித்தம் செய்ய வேண்டும்? क्यों मिलाप वाले तंबू के लिए प्रयासित करना चाहिए? இப்போ பாவம் செய்த மனிதனுக்காக அந்த பாவ நிவாரண பலி பிரயாசித்தம் செய்வது சரி. The पाप करने वाला एक मनुष्य के लिए पाप बलि प्रयासित करती है वो सही है। ஆனால் இந்த பரிசுத்த ஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரத்திற்காக ஏன் இது பிரயாசித்தம் செய்யப்படுகிறது? फिर ये पवित्र स्थान मिलाप वाले तंबू के लिए प्रयासित क्यों किया जाता है? ஏன் என்று பார்க்கும் பொழுது क्यों ऐसा देखते समय இந்த ஆசாரியன் மூலமாய் வருகிற பாவமாய் இருக்கட்டும், जो याजक के द्वारा आने वाला पाप होने दो, அதே வேளையில் ஒரு சபை மூலமாய் வருகிற பாவமாய் இருக்கட்டும், उसके बाद उस कलीसिया के द्वारा आने वाले पाप होने दो, இந்த ரெண்டுமே ये दोनों भी பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறது. पवित्र स्थान को अशुद्ध करती है। மற்ற ஜனங்கள் செய்கிற பாவங்களானது दूसरे लोग जो करते पाप பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தாது. पवित्र स्थान को अशुद्ध नहीं करती, ஆனால் लेकिन பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற ஒரு ஆசாரியரா இருக்கட்டும், पवित्र स्थान में खड़े होने याजक होने दो, பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருகிற தேவனுடைய சபை பிள்ளைகளா இருக்கட்டும், पवित्र स्थान में आने वाले परमेश्वर के बच्चे होने दो, இவர்கள் செய்கிற பாவமானது ये जो करने वाला पाप है ஆசரிப்பு கூடாரமாகிய சபையை தீட்டுப்படுத்துகிறது. मिलाप वाले तंबू की जो कलीसिया है वो उसको अशुद्ध करती है। அதற்காக தான் இந்த பாவ நிவாரண பலியின் இரத்தமானது इसीलिए पाप बलि की लहू है ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. मिलाप वाले तंबू के अंदर लाई जाती है। நீங்கள் கேட்கலாம், அது எப்படி தீட்டுப்படும்? आप पूछ सकते हो कैसे अशुद्ध हो सकती है? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் செய்கிற பாவம் சபையை எப்படி தீட்டுப்படுத்தும்? मैं जो करने वाला पाप कलीसिया को कैसे अशुद्ध कर सकती है? என்னுடைய குற்றங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி தீட்டுப்படுத்தும்? मेरा दोष पवित्र स्थान को कैसे अशुद्ध कर सकती है? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, एजेकिएल के 23वां 38वां वचन को देखते समय அன்றியும் அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை அந்நாளில் தானே தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். फिर उन्होंने मुझसे ऐसे बर्ताव भी किया कि उसी के साथ मेरे पवित्र स्थान को भी अशुद्ध किया और मेरे विश्राम दिनों को भी अपवित्र किया है। அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पे कहा गया है என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினார்கள், मेरे पवित्र स्थान को शुद्ध किया என்னுடைய ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். और मेरे विश्राम दिनों को अपवित्र किया है। இவர்கள் செய்த குற்றம் என்ன? ये क्या लोग अपराध அதுக்கு किए? முந்தின வசனம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 37वां वचन को देखते समय அவர்கள் விபச்சாரம் वो பண்ணினார்கள், लोग व्यभिचार किए, அவர்கள் கைகளில் ரத்தம் இருக்கிறது, उनके हाथों में खून है, அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகளோடு கூட விபச்சாரம் பண்ணி उन्होंने अपनी मूर्तों के साथ व्यभिचार किया தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் और अपने लड़के बालों को அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள். उन मूर्तों को आगे भस्म होने के लिए இப்போ चढ़ा அந்த दिया। ஜனங்கள் செய்கிற பாவம் என்ன? अब ये लोग करने वाला अपराध क्या है? விபச்சாரம் பண்ணினார்கள். व्यभिचार किया। சபையில பண்ணிருப்பாங்களா? कलीसिया में किया रहेंगे क्या? நிச்சயமா இருக்காது. निश्चय नहीं, ஏதோ வெளியே பண்ணிருப்பாங்க. कुछ तो बाहर किए रहेंगे। அவர்கள் என்ன பண்ணாங்க? ரத்தம் இருக்கிறது கையில. उनके हाथों में खून है, அப்பனா யாரையோ கொன்றிருக்கிறார்கள், किसी को मारे हैं, யாரையோ அடித்திருக்கிறார்கள். किसी को मारे हैं। சபைக்குள்ள அடி நடந்திருக்குமா? कलीसिया के लड़ाई झगड़ा हो सकता है क्या? இருந்திருக்காது. नहीं, அதுவும் வெளியே எங்கே ஒரு காரியத்தை वो भी நடந்திருக்கும். बाहर किधर तो हुआ रहेगा। நரகலான விக்கிரகத்தை வணங்கினார்கள். मूर्तों को उन लोग ने दंडवत किया। நிச்சயமாக சபையில இருந்திருக்காது. निश्चय कलीसिया में नहीं होगा। சபையில விக்கிரகம் இல்லை. जो कलीसिया में मूर्ति அப்ப नहीं है, விக்கிரகத்தை வணங்குது சபைக்கு வெளியே. जो मूर्ति पूजा करना कलीसिया के बाहर। எனக்காக பெற்ற பிள்ளைகளை தீக்கடக்க तो பண்ணினார்கள். मेरे लिए बाल बच्चे जो मेरे द्वारा उत्पन्न हुए उनको भस्म किया। இதுவும் சபைக்கு வெளியே நடந்த காரியம். ये भी कलीसिया के बाहर हुई அப்ப कार्य है। இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஒரு பாவத்தையும் சபைக்குள்ள பண்ணல, इस्राएल कोई भी पापों को कलीसिया के अंदर नहीं किए, வெளியே தான் பண்ணினாங்க. जब बाहरी किए। ஆனால் लेकिन வசனம் சொல்லுகிறது, शास्त्र कहती है அவர்கள் வெளியே செய்த பாவமானது वो जो बाहर की वो पाप है என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை मेरे தீட்டுப்படுத்தினது, पवित्र स्थान को सिद्ध किया, என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குனது. मेरे पवित्र विश्राम दिनों को अपवित्र किया है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அப்ப இதிலிருந்து ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும். इससे एक कार्य अच्छे तरह से जान लेना है। நாம் சபைக்கு உள்ளாக தவறு செய்யவில்லை, हम कलीसिया के अंदर गलती नहीं करते हैं, சபைக்கு உள்ளாக பாவம் செய்யவில்லை, कलीसिया के अंदर पाप नहीं करते ஆனால் हैं। வெளியே செய்கிற பாவத்தின் ஒரு கூறானது சபையில் வெளிப்படுகிறது. तो बाहर करने वाले पाप की एक जड़ है कलीसिया में पाई जाती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। நாம் வெளியே பாவம் செய்துவிட்டு, हम बाहर पाप कर வெளியே தவறுகள் செய்துவிட்டு बाहर अपराधों को இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே நுழையும் பொழுது इस पवित्र स्थान में अंदर आते समय நம்மால அந்த பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படுகிறது. हमारे कारण वो पवित्र स्थान अशुद्ध हो जाती இதை है। ஒரு தேவ பிள்ளை உணர்ந்திருக்க इसे வேண்டும். एक परमेश्वर के बजाय स्मरण करना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। நாம சொல்லலாம், என்னுடைய தவறுகள் வெளியே தானே இருக்கிறது, तो हम कह सकते हैं हमारे अपराध तो बाहरी तो है, ஆனால் உன்னுடைய தவறு வெளியே
வெளியே நடந்தாலும் तेरा अपराध बाहर हुआ तो भी அதோடு ஒட்டி இருக்கிற அந்த பாவத்தின் சாயல் உன்னோடு ஒட்டி இருக்கிறது. तो उसके साथ चिपका हुआ पाप की छाया स्वरूप तेरा अंदर அந்த तेरा पर चिपका பாவத்தின் है। கரை நம்ம சரீரத்தில் वो இருக்கிறது. पाप की दाग हमारे शरीर पे है। அந்த பாவத்தின் அசுத்த கரையானது நம்முடைய மனதில் இருக்கிறது. वो पाप की अशुद्ध की जो दाग हमारे हृदय में है, அதோடு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்து उसके साथ पवित्र स्थान के अंदर நாம் आकर தேவனை ஆராதிக்க हम தொடங்குகிறோம். परमेश्वर आराधना करना शुरू करते கர்த்தரை हैं, உயர்த்துகிறோம். प्रभु को ऊंचा करते हैं, அல்லேலூயா. हालेलुया। ஊழியங்களை செய்கிறோம். सेवा को करते हैं। அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? वैसे करते समय क्या होती है? பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படுகிறது. पवित्र स्थान अशुद्ध हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதற்காகத்தான் ஒரு ஆசாரியர் செய்கிற பாவ நிவாரண பலியின் ரத்தமா இருக்கட்டும், इसीलिए याजक करने वाला पाप बलि की लहू होने दो, ஒரு சபை செய்கிற பாவ நிவாரண பலியின் ரத்தமா இருக்கட்டும், कलीसिया करने वाले पाप बलि की लहू होने दो, அந்த ரத்தமானது ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்தப்படுத்த கொண்டு வரப்படுகிறது. तो वो लहू मिलाप वाले तंबू के पवित्र स्थान में लाया जाता है। அததான் ஃபர்ஸ்டே சொன்னேன். इसलिए मैंने पहले ही कहा, மற்றவர்கள் செய்கிற பாவம் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துவதில்லை. दूसरा कोई करने वाला पाप पवित्र स्थान को शुद्ध नहीं करती, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை செய்கிற பாவம் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தும். लेकिन परमेश्वर चुना गया एक परमेश्वर कलीसिया वो जो करते हुए पाप अशुद्ध कर இதே डालती है। காரியத்தை இன்னொரு இடத்திலும் பார்க்க முடியும். इसी कार्य को और एक जगह पर देख सकते லேவியராகமம் हैं। 26ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेवी के 26वां अध्याय दूसरा वचन को देखते समय, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து मेरे विश्राम दिनों को என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்திகளாய் இருப்பீர்களாக. मेरे विश्राम दिनों का पालन करना और मेरे पवित्र स्थान का भय நான் मानना, கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். मैं यहोवा हूं करके वो அப்ப कहता என்னுடைய है। ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். मेरे विश्राम दिनों को पालन करना है, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் वो இருக்க पवित्र வேண்டும். स्थान के भय मानना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ஓய்வு நாளை ஆசரிப்பது கிடையாது. तो विश्राम दिनों को पालन नहीं करना, சண்டே ஆராதனையில் கலந்து கொள்வது கிடையாது. संडे आराधना में भाग नहीं लेते हैं। நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் आप अगर भाग नहीं लिए तो உங்கள் நிமித்தம் பரிசுத்த ஓய்வு நாட்கள் பரிசுத்த तो குலைச்சலாக்கப்படுகிறது. आपके कारण विश्राम दिन जो पवित्र विश्राम दिन है वो अपवित्र हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அது பரிசுத்த वो குலைச்சலாக்கப்படுகிறது. अपवित्र हो जाती है। அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है என்னுடைய ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். मेरे विश्राम दिनों का पालन करना है, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியோடு இருக்க मेरे வேண்டும். पवित्र स्थान के बारे में भय मानना ஏனால் चाहिए। நான் கர்த்தர். मैं प्रभु हूँ। அல்லேலூயா. हालेलुया। நான் கர்த்தர். मैं प्रभु हूँ, அவர்தான் நம்முடைய கர்த்தராய் वही இருக்கிறார். हमारा प्रभु है। அதனால அவர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிய इसलिए वो வேண்டும். कहा हुआ आज्ञा को पालन करना चाहिए। லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेवी के 20वां अध्याय दूसरा तीसरा वचन को देखते அங்கு समय இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் वहाँ சொல்லுகிறார். पे इस्राएल लोगों के पास कहने वाले कार्य को परमेश्वर कहता है। அங்கு சொல்ல இருக்கிறது, वहाँ पे कहा गया है இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேல் வாசம் பண்ணுகிற அந்நியர்களில் எவனாகிலும் इस्राएल पुत्रों इस्राएलियों और उनके बीच में निवास करने वाले परदेशियों தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்தால் कोई अपने संतानों को मोले को बलिदान कर அவன் देगा, கொலை செய்யப்பட வேண்டும். वो निश्चय मार डाला जाए தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். और जनता उसका पथराव करना चाहिए। ஏன் அவன் கொலை செய்யப்பட क्यों வேண்டும்? वो मार डालना चाहिए? ஏன் அவனை கல்லெறிந்து கொள்ள क्यों उसको வேண்டும்? पथराव करना चाहिए? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहती அவன் है என் பரிசுத்த ஸ்தலத்தை वो தீட்டுப்படுத்தி मेरे पवित्र स्थान को शुद्ध என் कर பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு मेरे पवित्र नाम को अपवित्र ठहराया। தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்கு கொடுத்ததுனால अपने संतान में एक बच्चे को मोले को நீங்கள் देखकर அவனுக்கு விரோதமாய் எழுந்து நின்று आप उसके विरुद्ध खड़े அவனை होकर அறுப்புண்டு போக பண்ண उसे வேண்டும். नाश कर डालिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மோளேக்கு கொண்டு கொடுக்குகிறவன் யார்? तो मोले को देने वाला कौन है? விக்கிரகங்களுக்கு கொடுக்கிறவன் யார்? मूर्ति को देने वाला कौन है? பரிசுத்த தேவனை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன். द परमेश्वर का अपवित्र करने அவருடைய वाला, நாமத்தை பரிசுத்த उसके குலைச்சலாக்குகிறவன். नाम को अपवित्र करने वाला। அதுதான் நம்ம இதுக்கு முந்தின வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் வாசிக்கும் பொழுது एजेकिएल में पढ़ते समय நம்ம பார்த்தோம், அவர்கள் எனக்காக பெற்ற பிள்ளைகள் वो அவர்கள். मेरे लिए उत्पन्न किया हुआ बालकों को। அல்லேலூயா. हालेलुया। நீங்களும் நானும் பெற்றெடுக்கிற பிள்ளை நமக்காக அல்ல, தேவனுக்காக பெற்றெடுக்கிற பிள்ளை. और आप जो बच्चे जन्म देते हैं वो हमारे लिए परमेश्वर के लिए அது है। தேவனுக்குரிய பிள்ளை. वो परमेश्वर का बच्चा அந்த है। தேவனுக்குரிய பிள்ளையை वो परमेश्वर के बच्चे को இன்னொரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்க கூடாது. दूसरा देवताओं को समर्पण नहीं करना இன்னொரு है, காரியத்திற்கு ஒப்பு கொடுக்க दूसरा கூடாது. कार्य को अर्पण नहीं करना है। அப்படி கொடுக்கும் பொழுது ऐसे देते समय நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தை हम தீட்டுப்படுத்துகிறோம். परमेश्वर के पवित्र स्थान को शुद्ध करते हैं और उसके नाम को भी अशुद्ध करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதற்குத்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக அந்த இரத்தம் கொண்டு इसलिए வரப்படுகிறது. मिलाप वाले तंबू का अंदर लहू लाया जाता है। லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, लेवी की 21वां 12 वचन इस तरह कहती है, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் पवित्र स्थान से मत निकलिए தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காலும் இருப்பானாக. और अपने परमेश्वर के पवित्र स्थान को अपवित्र ठहराया, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் क्योंकि वह अपने परमेश्वर के अभिषेक का तेल रूपी என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. मुकुट धारण किए हुए उसका सिर இங்கு पर है। யாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது? इधर किसके बारे में कहा गया 10ஆம் है? வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனாகிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 10 वचन कहते हैं, प्रधान याजक अभिषेक जो पाया हो। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய சகோதரருக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். उनका भाइयों के बीच में अभिषेक किया गया அந்த एक மனிதன் व्यक्ति। என்ன எதுக்கு இது சொல்லப்பட்டு இருக்கிறது?
क्यों ये कहा गया है? பிரேதம் கடத்துல இருக்கிற இடத்துக்கு போக கூடாது, वो जो लाश रहने वाले जगह पर नहीं जाना தன்னை है, தீட்டுப்படுத்த கூடாது. अपने अशुद्ध नहीं करना அப்படி है। தீட்டுப்படுத்தினா ऐसे अशुद्ध किए तो பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவன் பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். वो पवित्र स्थान में से अपवित्र करता है। யாரை குறித்து சொல்கிறே தெரியுமா? इसके बारे में कहा गया पता ஒரு है? ஆசாரனுடைய மகளை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது एक महायाजक की बेटी को पथराव करते समय அந்த மகள் தவறான ஒரு விபச்சாரமோ பாவம் செய்யும் பொழுது वो जो बेटी जो है गलत काम या व्यभिचार करते समय அதனால ஜனங்கள் என்ன அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். इसलिए लोग क्या करना है, उसे पथराव करना है। அப்படி கல்லெறிந்து கொண்டாலும் கூட इसे पथराव करके मारा तो भी இந்த ஆசாரியன் इस याजक जो है தன்னுடைய மகளுக்காக பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போக கூடாது. ये अपने बेटी के लिए पवित्र स्थान छोड़कर बाहर नहीं जाना அப்படி है। வெளியே போனால் ऐसे बाहर जाए तो பரிசுத்த அந்த பரிசுத்த குலைச்சலாக்கு அந்த ஸ்தலம் பரிசுத்த वो குலைச்சலாக்கப்படுகிறது. स्थान जो है अपवित्र हो जाती है, ஏனென்றால் அபிஷேகம் தைலம் இருக்கிறது. क्योंकि अभिषेक की जो तेल रूपी मुकुट वहां पे है। ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா। அப்போ எவ்வளவு அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து கர்த்தர் கவனமுள்ளவராய் वो இருக்கிறார். कितना पवित्र स्थान के बारे में परमेश्वर बहुत ध्यान रखता இன்னைக்கு है। நமக்கு ஆலயத்தை குறித்து பயம் இல்லாமல் இருக்கலாம், हम आज भवन के बारे में डर भय के बिना हो सकती நமக்கு है, ஆலயத்தை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கலாம். हम भी जो भवन के बारे में कुछ ध्यान नहीं होगी, ஆனால் ஆண்டவர் அதை ரொம்ப மென்மையை பார்க்கிறார். लेकिन परमेश्वर उसका बहुत आदर से देखता है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। அந்த பரிசுத்த ஸ்தலம் நம்மளால தீட்டுப்பட்டுற वो கூடாது. पवित्र स्थान हमारे द्वारा अपवित्र न होना है। எப்பொழுதுமே நீங்க ஆராதனைக்கு வரும்பொழுது ஜெபிக்க வேண்டும். वो हर बार आराधना में आते समय प्रार्थना करना चाहिए, என் நிமித்தம் என்னுடைய ஆலயம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படக்கூடாது. मेरे कारण मेरा भवन अपवित्र न होना चाहिए, என் நிமித்தம் இந்த ஆராதனை பரிசுத்த குலைச்சலாக்கப்படக்கூடாது. मेरे कारण ये जो आराधना है अपवित्र नहीं होना என் चाहिए, நிமித்தம் உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படக்கூடாது. मेरे द्वारा आपके नाम की नाम अपवित्र न होना இந்த चाहिए। மூன்றிலும் நாம் ரொம்ப கவனமா இருக்க इस வேண்டும். तीनों में भी हम बहुत सावधानी और ध्यान से रहना चाहिए। அல்லேலூயா हालेलुया। நாம் செய்கிற தவறுகள் हम जो गलती करते हैं, நாம் கூடி வருகிற சபை ஆலயத்தை தீட்டுப்படுத்தும். तो हम जो आने वाले भवन जो मिलते हैं वो उसको अशुद्ध कर डालती நாம் है। செய்கிற தவறுகள் हम जो गलती करते हैं ஆராதனையை தீட்டுப்படுத்தும். आराधना को अशुद्ध करती है। நாம் செய்கிற தவறுகள் हम जो गलती करते हैं இயேசுவுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும். यीशु मसीह के नाम को अपवित्र कर देती அவருடைய है, நாமத்தை பரிசுத்த उसके குலைச்சலாக்கும். नाम को अपवित्र करती है। இந்த மூன்றையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் इस तीनों को अपवित्र करेंगे तो அவனுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. वो परमेश्वर देने वाला दंड से बच नहीं सकता। அல்லேலூயா हालेलूया। யாரு தப்ப முடியாது. कोई बच नहीं सकता। இன்னைக்கு கிருபையின் காலம் என்று சொல்லி நாம் அசட்டை பண்ணக்கூடாது. हम ये समय अनुग्रह की दिन समय करके उनको तुच्छ नहीं मानना है। அல்லேலூயா हालेलूया। அப்ப நம்மி நிமித்தம் हमारे कारण ஆலயமோ और जो भवन होने दो ஆராதனையோ आराधना ஆண்டவருடைய நாமமோ பரிசுத்த குலைச்சலாக்கப்படக்கூடாது. परमेश्वर के नाम अपवित्र न होनी चाहिए। அல்லேலூயா हालेलूया। அப்ப ஒரு சபை பாவம் செய்யும் பொழுதும் एक कलीसिया पाप करते समय, ஒரு தேவ ஊழியர் பாவம் செய்யும் பொழுதும் एक परमेश्वर का सेवक पाप करते அங்கு समय நடக்கிற காரியம் என்றால் उधर क्या होती है? ஒன்று சபை தீட்டுப்படுகிறது, एक कलीसिया अशुद्ध हो जाती ஆராதனை है, தீட்டுப்படுகிறது, आराधना अशुद्ध हो जाती है, இயேசுவின் நாமம் தீட்டுப்படுகிறது. यीशु मसीह के नाम अशुद्ध हो जाती है। அல்லேலூயா हालेलूया। நம்மித்தம் புறஜாதிகள் அந்த நாமத்தை அவதூறாய் பேசுவார்கள். हमारे कारण जो अन्य जाति है परदेशी है, हमारे उसके नाम के नाम दराई அப்ப करेंगे। இதற்காக தான் इसके लिए ஆசரிப்பு கூடாரத்தினால் உள்ள வரைக்கும் வருகிறது. अब मिलापले तंबू का अंदर तक वो लहू आती है। அல்லேலூயா हालेलूया। என்னால இந்த ஆசரிப்பு கூட தீட்டுப்பட்டுட்டுப்பா, मेरे कारण ये मिलापले तंबू शुद्ध हो गई, என்னால இந்த ஆராதனை தீட்டுப்பட்டுட்டுப்பா, मेरे कारण ये आराधना शुद्ध हो गई, எங்களை மன்னிங்கன்னு சொல்வதற்காக हमें क्षमा करो ऐसा बोलने के அதை लिए உணர்ந்து கொள்ள வேண்டும். स्मरण कर लेना चाहिए। அல்லேலூயா हालेलूया। எத்தனை முறை நாம் ஆராதனைக்கு அசுத்தத்தோடு வந்திருக்கிறோம், कई सारे समय आराधना में अशुद्ध के साथ आए எத்தனை हैं, முறை பாவம் செய்துவிட்டு ஆலயத்துக்கு कई வந்திருக்கிறோம், सारे समय पाप करके आराधना में आए हैं, எத்தனை முறை பாவம் செய்துவிட்டு ஆண்டவருடைய நாமத்தையும் சொல்லி இருக்கிறோம். कई बार हम पाप करने के बाद भी परमेश्वर नाम को कहे हैं। ஆண்டவர்ட்ட சொல்லணும், எங்களை மன்னிங்கப்பா, आज परमेश्वर से कहना हमें இந்த क्षमा करो, பாவத்தை எனக்கு என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுவீராக. पाप को मेरे जीवन से हटा दो। இப்ப இந்த ரத்தம் கொண்டு வந்து ये जो लहू को ले आकर எங்கு ஊற்றப்படுகிறது? कहां पे उंडेल दिया जाता है? லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 14 இருந்து 16 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. लेवी का 16 अध्याय அங்க 14 இருந்து 16 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 14 से लेकर 16 तक कहा गया है। அந்த ரத்தத்திலே எடுத்து उन लहू में से कुछ लेकर கிருபாசனத்தின் மேல் தெளித்து अनुग्रह के आसन पर छिड़का அந்த कर ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். तो अपने उंगली से उसे लेकर लहू को लेकर 7 बार अनुग्रह के सिंहासन पे छिड़का दिया जाना என்ன படுகிற அந்த ரத்தம் கொண்டு வரப்படுகிறது. वो जो खून ले आ जाता है, அந்த ரத்தத்துல தன்னுடைய வலது கையை அந்த ஆசாரியன் இட வேண்டும். तो आप वो लहू में अपना याजक दाहिने हाथ को डुबाना அந்த चाहिए, விரலை விட்டு उंगली को डुबाकर கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும். अनुग्रह के आसन के ऊपर छिड़काना चाहिए, கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தெளிக்க வேண்டும். अनुग्रह के आसन के सामने 7 बार छिड़काना இந்த चाहिए। ரத்தத்தை அப்படியே கொண்டு வந்து ஊத்திர கூடாது. इस लहू को ऐसे आके उंडेल दिया न जाना है। அல்லேலூயா. हालेलूया। தன்னுடைய விரலினால் அது தெளிக்கப்படுகிறது. अपने उंगली से छिड़का दिया जाता है। ஏன் இந்த விரலினால் क्यों தெளிக்கப்படுகிறது? ये उंगली से छिड़काते हैं? அந்த விரலினால் தெளிக்கப்படுவதற்கு சில
வசனங்கள் இருக்கிறது. उस उंगली से छिड़का जाने के लिए कुछ ஏசாயா वचन हैं। 53 அதிகாரத்தின் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது यशायाह 53वां अध्याय उसका 3रा वचन को देखते समय அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पे कहा गया है உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினால் கரைபட்டு இருக்கிறது. आपके जो उंगली है अधर्मों से भरा हुआ है। 59:3 ஐசாயா 59:3 பிரதர். சாரி, அதுல இருக்காது, ஏன்னா இது நான் அதுக்கு அப்புறம் தியானிச்ச வசனங்கள். 59:3 ஏசாயா 59:3 यशायाह 59:3 உங்கள் விரல்கள் அக்கிரமத்தால் கரைபட்டு இருக்கிறது. आपकी जो उंगली है अपराधों से भरा हुआ है। எந்த பாவம் செய்து இந்த விரல் அக்கிரமம் செஞ்சு இருக்கிறது? जिस उंगली अधर्म किया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏசாயா நீதிமொழிகள் 6 அதிகாரத்தின் नीति वचन 6वां अध्याय 12 இருந்து 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது 12 से लेकर 14 तक देखते समय துன்மார்க்கன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? अधर्मी क्या करता है? ஆகடியம் பேசி திரிகிறான். तो वो ओछे बोल के घूमता है। 13 வசனத்தை போடலாம். 13 वचन को डालेंगे। அவன் தன் விரல்களால் போதனை செய்கிறான். अपने उंगलियों से संकेत करता है। ஹல்லேலூயா. हालेलुया। தன்னுடைய விரலினால அந்த துன்மார்க்கன் போதனை செய்து तो अपने उंगलियों से संकेत करता है। இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைக்கிறான். लगातार वो झगड़ा रगड़ा को उत्पन्न करता है। அப்போ இந்த விரல்கள் அக்கிரம் நிறைந்து இருக்கிறது. जो उंगली है अपराध से भरा है। ஏன்னா இந்த விரல்னால தான் நம்ம செய்றோம். क्योंकि हम ये उंगली से करते हैं। ஒரு மனிதனுடைய சரீரத்தை கண்கள் தீட்டுப்படுத்தும் என்று வசனம் சொல்லுகிறது. एक मनुष्य के शरीर को आंखें शुद्ध करती करके एक वचन कहती है। ஆனால் கண்கள் பார்க்கிற அந்த காரியத்தை जो आंखें देखने वाली कार्य को முதலாவது செய்வது இந்த கை விரல்கள். तो पहले करने वाले हाथों की उंगलियां। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒன்னு பார்க்கிறோம். अभी हम एक देखते हैं। அந்த தவறை செய்வதற்கு முதலாவது செயல்படுகிற ஒரு அவயம் என்றால் இந்த விரல். तो पहले वो जो पाप को करने के लिए जो आने वाले एक अंग ये जो उंगली है। அதனால தான் இந்த விரலை முதலாவது என்ன பண்ணா ரத்தத்துல தெளிக்கணும். इसीलिए उंगली को पहले लहू में डुबाना चाहिए। ஹல்லேலூயா. இந்த ரத்தம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா ये இருக்குது. जो लहू यीशु मसीह के लहू के चिन्ह है। சோ முதலாவதாக என்னுடைய அக்கிரம் நிறைந்த இந்த விரல்கள் இயேசுவின் ரத்தத்துல அங்க வைக்க வேண்டும். तो पहला मैं अधर्म से भरा हुआ मेरे उंगली यीशु मसीह के लहू में डुबाया जाना है। இரண்டாவது இந்த விரலின் நிமித்தம் துன்மார்க்கன் போதனை செய்கிறான். तो कुछ ये जो अधर्म के उंगली के कारण अधर्मी क्या करता है? ये जो संकेत भी करता है। விரல்லே பேசுவாங்க சில பேர். जो कुछ लोग उंगली से बात करते இது हैं। அப்படி செய், இது அப்படி செய். इसको ऐसा करो वैसा कर। ஹல்லேலூயா. हालेलुया। துன்மார்க்கன் அப்படி பேசுவானா? आज अधर्मी भी वैसे ही करता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 2 அதிகாரத்தில் 8 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. इसे दूसरा अध्याय 8वां वचन कहती है। தன்னுடைய விரல்களினால் உண்டு பண்ணின விக்கிரகம் என்று சொல்லப்பட்டு तो अपने இருக்கிறது. उंगलियों से बनाया गया ये मूर्तियों के लिए விக்கிரகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. मूर्ति करके कहा गया है। அப்போ இந்த விரல் தான் அக்கிரமத்தை நடப்பிக்கிறது. ये जो उंगली है अधर्मियों को चलाती है। இந்த விரல் தவறான போதனைகளை செய்கிறது. ये जो उंगली है गलत संकेत को करती இந்த है। விரல் தெய்வனுக்கு விரோதமான விக்கிரகங்களை உருவாக்குகிறது. तो ये जो उंगली है परमेश्वर के विरुद्ध के मूर्तों को बनाती है। சோ முதலாவதாக இந்த விரலை என்ன பண்ணும்? ரத்தத்துல தோய்க்க तो வேண்டும். पहला क्या करना है? ये जो उंगलियों है उसको लहू में डुबाना ஓகே, चाहिए। இந்த விரலை தோய்ச்சு என்ன பண்றார் அப்படினா ये लहू में डुबा कर क्या करते हैं? கிருபாசனத்திற்கு மேலாம் கிருபாசனத்திற்கு முன்பாகம் 7 தரம் தெளிக்கிறார். जो अनुग्रह के आसन के ऊपर उसका बाजू में 7 बार छिड़काते हैं। ஏன் கிருபாசனத்திற்கு மீது தெளிக்க வேண்டும்? क्यों अनुग्रह के आसन के ऊपर छिड़काना चाहिए? ஏனென்றால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் क्योंकि हम जो किए पाप के कारण நம்மளால தேவ சமூகத்திற்கு வர முடியாது. हमसे परमेश्वर समूह में आने पाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। வர முடியாது. आने पाएंगे। தவறான ஒரு தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலே, गलत धूप कलश को ले आते हुए தவறான அக்னியை கொண்டு வந்தாலே, गलत अग्नि को आग को लाए தேவன் तो சொல்லாத ஒரு அக்னி கொண்டு வரும் பொழுது परमेश्वर ने ना कहा वैसा अग्नि को लाए तो தேவ சமூகத்திலிருந்து அக்னி புறப்பட்டு கொண்டது. परमेश्वर समूह से आग आकर उनको भस्म कर दिया। அப்படியாக ஆரோனுடைய 2 குமாரர்கள் மரித்தார்கள். वैसे आरोन का 2 पुत्र मर गए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் ஒரு தவறுகளை செய்துவிட்டு हम एक गलती को कर நாம் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செய்து கொண்டு हम जो काम नहीं करना चाहिए நாம் पाप தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது परमेश्वर समूह में आते समय நிச்சயமாக அங்க இருக்கிற பரிசுத்த தேவன் நம்மை அழிப்பார். निश्चय उधर का जो पवित्र परमेश्वर में नाश कर देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கிருந்து ஒரு அக்னி புறப்படும். वहां पे एक आग आएगी। ஆனால் அது அழிக்கப்படாமல் காப்பதற்காக हम नाश न होना है तो கிருபாசனம் என்கிற ஒரு இருக்கிறது. अनुग्रह के आसन बोलकर एक जगह है। அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு तो अनुग्रह को हम पा लेने के लिए இந்த இரத்தத்தை நாம் தெளிக்கப்படுகிறது. இது ये लहू को उसके ऊपर छिड़का जाता இத है। ஷார்ட்டா சொல்லணும் அப்படினா, ये जो शॉर्ट में कहना है तो நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் हम जो पाप करते हैं उसके कारण தேவ சமூகத்திற்கு வர முடியாதபடிக்கு தேவனுடைய கோபத்தை தடுப்பது கிருபை. परमेश्वर के समूह में न आने के लिए उसे रोकती है परमेश्वर का अनुग्रह। அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு वो अनुग्रह को पा लेने के लिए இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உதவுகிறது. यीशु मसीह के लहू काम पे आती है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக यीशु मसीह के लहू के कारण நமக்கு அந்த கிருபை கிடைக்கிறது. हमें वो अनुग्रह मिलती அந்த है। கிருபை நிமித்தமாக वो अनुग्रह के कारण மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். फिर भी परमेश्वर समूह में आप पहुंचने के लिए सौभाग्य को पाते அதான் हैं। ரோமர் 5 அதிகாரத்தின் 2 வசனம் சொல்லுகிறது, इसलिए रोमियो 5वां अध्याय 2 वचन कहती है அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையை பெற்றிருக்குது. उसके द्वारा हमें अनुग्रह को पाए हैं। விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம்
இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையில மேன்மை பாராட்டுகிறோம். जिसमें हम बने हैं और हमारी पहुंच भी है और परमेश्वर की महिमा की आशा पर गमन करें। அப்ப இந்த கிருபையில் பிரவேசிக்கிற சாக்கியம் யார் மூலமாய் கிடைக்கிறது? इस अनुग्रह में प्रवेश करने के लिए सौभाग्य किसके द्वारा இயேசு मिलती है? கிறிஸ்து எனக்காய் மரித்து சிந்தின இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிறது. यीशु मसीह मेरे लिए मरकर उसके द्वारा बहा गए लहू के द्वारा मिलती है। அல்லேலூயா அல்லேலூயா. 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 அப்ப இன்றைக்கு நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் आज हम किए हुए पाप के कारण தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும் என்றால் परमेश्वर अनुग्रह में चाहिए तो இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். यीशु मसीह के लहू से धोया जाना चाहिए। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற மன்னிப்பை நாம் பெற்று இருக்க यीशु வேண்டும். मसीह लहू के द्वारा आने वाले पाप की क्षमा को पा लेना 9 ஆம் चाहिए। அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इस्राएल 9 अध्याय 8वां वचन को देखते समय இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் अभी हमारा परमेश्वर எங்களில் தப்பின சில பேரை हम में जो कुछ बचे लोग हैं எஸ்ரா 9:8 எஸ்ரா 9:8 इस्राएल 9:8 எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் हम में कुछ लोग बचे हैं இங்க பாருங்க எங்க பரிசுத்தத்துல ஒரு குச்சை கொடுக்கவும் तो हमारे लिए एक पवित्र स्थान में एक खूंटी मिले। கடைசி பாகம் சொல்லுகிறது आखिरी बात कहती है கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. कुछ समय के लिए विश्रांति मिले। அல்லேலூயா हालेलुया। கொஞ்ச நேரம் தான் கிருபை. हमको कुछ समय हमें அந்த विश्राम கிருபையினால उस अनुग्रह के நாம் कारण தேவ சமூகத்துக்கு வந்துரும். हम परमेश्वर समूह में आ जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम अनुग्रह का पा लेना चाहिए। அதற்காக தான் இந்த இரத்தம் கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. इसलिए लहू अनुग्रह के आसन पर छिड़का जाता है। அதான் தாவீது இப்படியாய் சொல்லுவார். दाऊद इस तरह कहता है। சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது संगीत 5वां अध्याय 7वां वचन को देखते हैं நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே परंतु मैं तेरी अपार करुणा के कारण உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து तेरे भवन में आऊंगा। உமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். मैं तेरा भय मानकर तेरे पवित्र मंदिर की ओर दंडवत करूंगा। பக்கத்துல வச்சுக்க. உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு கிருபையினால் வருகிறார் என்று சொல்லுகிறார். तो आपके भवन के अंदर प्रवेश करने के लिए अनुग्रह के साथ आता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த கிருபையினால் ஆலயத்திற்குள் வருகிறார். उस अनुग्रह के साथ मंदिर के अंदर आते நீங்க हैं। எத்தனை பேர் கிருபையோட ஆலயத்துக்கு வருகிறோம்? कितने लोग अनुग्रह के साथ मंदिर के अंदर எத்தனை आते பேர் हैं? பயபக்தியோடு வருகிறோம்? कितने लोग भय मान कर आते हैं? அல்லேலூயா. हालेलुया। இது ஆலயம் என்பது நமக்கு சில பேருக்கு வந்து பிளே கிரவுண்ட் மாதிரி தான். तो मंदिर हमारे लिए कुछ लोगों के लिए खेल कूद की जगह है। இஷ்டத்துக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு போவாங்க. अपने मन के अनुसार आते हैं और मन के अनुसार चले எப்படி जाते ட்ரெஸ் हैं। போட்டு வரணும் கூட தெரியாது. कैसे कपड़े पहन के आना वो भी नहीं जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। எந்த ட்ரெஸ்னாலும் போட்டு வரவங்க போவாங்க. कोई भी कपड़ा पहन कर आते चले जाते हैं। எங்கனாலும் இருப்பாங்க. किधर भी बैठते हैं। அப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं होनी चाहिए। ஆலயம் என்பது கிருபையினால் உள்ளே வருகிற இடம். तो मंदिर बोले तो अनुग्रह के साथ अंदर आना एक जगह है। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஆலயத்திற்குள் வரும் பொழுது பயபக்தியோடு வர इस வேண்டும். मंदिर के अंदर आते समय भय मान कर आना चाहिए। ஆராதனை நேரத்துல எவ்வளவு பயபக்தியோடு இந்த ஆலயத்திற்குள் வருகிறோமோ आराधना करते समय कैसे भय मान कर अंदर आते அதே हैं, பயபக்தி ஆராதனை இல்லாத நேரத்திலும் ஆலயத்திற்குள் இருக்க வேண்டும். वैसा भय आराधना नहीं वो उस समय में भी होनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் வந்து எப்பொழுதும் இங்க வாசம் பண்ணுகிறவர். परमेश्वर सदा के लिए यहाँ पे निवास करता है। நாம் ஆராதித்தால் வருவார், ஆராதிக்கலனா போவார் கிடையாது. तो हम आराधना करे तो आएगा नहीं तो जाएगा ऐसा नहीं है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहता है நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை मैं ஏற்படுத்துங்க. निवास करने के लिए पवित्र स्थान को तैयार करो। அல்லேலூயா. हालेलुया। நான் வாசம் பண்ணணும் அங்க. मैं निवास करना है। அப்பனா 24/7 அங்க நான் இருக்கணும். 24 घंटा और 7 दिन वहां पे मुझे रहना है। அல்லேலூயா. இது தேவனுடைய விருப்பம். ये परमेश्वर का चाहत है। அப்ப நீங்கள் நடுஇரவில் வந்தாலும் தேவன் அங்க இருக்கிறார். अब बीच रात में भी आए तो परमेश्वर यहाँ पे है। நடு பகல் வேளையில வந்தாலும் இருக்கிறார். 20 दिन के समय में आते परमेश्वर यहाँ पे அதிகாலையில है। வந்தாலும் இருக்கிறார். भोर में भी आएंगे तो परमेश्वर यहाँ पे है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ஆராதிச்சாலும் கர்த்தர் இங்க இருக்கிறார். अब आराधना करो नहीं करो परमेश्वर यहाँ पे தேவ है। பிரசன்னம் இங்க இருக்கிறது. परमेश्वर का प्रसन्नता यहाँ पे தேவனுடைய है। அபிஷேகம் இங்க परमेश्वर இருக்கிறது. का अभिषेक यहाँ पे है। அதை உணர்ந்து பயபக்தியோடு உள்ளே வர வேண்டும். ऐसे स्मरण किए और भय के साथ अंदर அந்த आना है। பயபக்தி எப்பொழுது வரும் தெரியுமா? वो जो भय कभी आती है। இந்த ஆலயத்தை நான் எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்த கூடாது என்கிற ஒரு பயம் இருக்க வேண்டும். तो ये मंदिर को मैं किसी भी रीति से अशुद्ध नहीं करना वो भय होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உனக்கு கிருபை தாங்கப்பா எனக்கு. तब यहाँ मुझे अनुग्रह दीजिए। அப்பதான் உங்க ஆலயத்துல போய் நான் ஏதாவது செய்ய முடியும். तब जगह मंदिर में जाकर मैं कुछ कर सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆலயத்திற்கு உள்ளே வருவதற்கு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. मंदिर के अंदर आने के लिए हम अनुग्रह दिया गया है। அல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு ஆதி காலத்தில் இருந்த அந்த தெய்வத்தை போல இன்னைக்கு தெய்வ பிரசன்னம் இருக்கும் என்றால் आदि के समय में रहने वाली वही प्रसन्नता अब होगी। तो ஆசரிப்பு கூடாரத்திற்குள் தேவன் இருந்த வண்ணம் இன்றைக்கும் சபையில் இருப்பார் என்றால் आज मिलाप वाले तंबू का रहने वाला परमेश्वर आज भी रहा तो இன்னைக்கு अनेகர் இந்த வாசப்படி கூட மிதிக்க முடியாது. तो कई सारे लोग ये द्वार में भी पैर नहीं रख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। अनेகர் மிதிக்க கூட वो முடியாது. तो पैर भी नहीं रख सकते हैं। கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அக்கினி வந்து பட்சித்து இருக்கும். परमेश्वर के समूह में आके अग्नि आके बस में क्या ஆனால் रहेगा? கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने अनुग्रह दिया आज। அதற்காக इसीलिए நாம் பயபக்தி இல்லாமல் இங்கு வரக்கூடாது. हम भय माने बिना यहाँ पे नहीं आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। தாவீது அதான் சொல்லுகிறார். दाऊद वही कहता है, அப்பா நான் உம்முடைய ஆலயத்திற்குள் கிருபையினால் உள்ள வருகிறேன். आपके भवन के अंदर में अनुग्रह के साथ आता हूँ। உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்கிறேன். आपके पवित्र सन्निधान के सामने भय के साथ दंडवत करता हूँ। அல்லேலூயா.
Hallelujah. ஆலயத்திற்குள் எப்போ வந்தாலும் मंदिर के अंदर कभी भी आए பயம் இருக்க வேண்டும். भय होना चाहिए யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் பயம் இருக்கணும். कोई न हो या न हो भय होना चाहिए அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப அந்த ஆலயத்தை அந்த அளவுக்கு கனப்படுத்த तो வேண்டும். मंदिर को उतना हमें सम्मान देना चाहिए ஏனால் நம்முடைய செயல் நிமித்தமாக, हमारे क्रिया के कारण என்னுடைய பேச்சு நிமித்தமாக, मेरे बातों के कारण என்னுடைய கிரியைகள் நிமித்தமாக मेरे क्रियाओं के कारण எந்த ஒரு தீட்டும் இந்த ஆலயத்திற்குள் வந்துடக்கூடாது. कोई भी अशुद्ध भवन के अंदर नहीं आनी चाहिए அல்லேலூயா. हालेलुया அந்த காரியத்தை நாம் கர்த்தரிடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டும். इस कार्य को हम परमेश्वर से मांग कर ले लेना चाहिए ஏனென்றால் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. क्योंकि इब्रानियों 8वां अध्याय 12 वचन इस तरह कहती है நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து मैं उनके अधर्मों को अनुग्रह से क्षमा कर அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். उनके पापों और उनके अधर्मों को मैं स्मरण नहीं करूंगा நீங்களும் நானும் செய்கிற அநியாயங்களை கிருபையாய் தான் மன்னிக்கிறார். तो आप हम जो करने वाले पापों को परमेश्वर अनुग्रह से क्षमा करता है ஹல்லேலூயா. हालेलुया கிருபையாய் மன்னித்துட்டார் என்பதற்காக अनुग्रह से क्षमा किया इसीलिए நம்ம மறுபடியும் அதே அநியாயத்தோடு இங்க வளரக்கூடாது. हम फिर से वही अधर्म के साथ यहाँ पे அதே नहीं आना है அக்கிரமங்கள் பாவத்தோடு மறுபடியும் இங்க நிற்க वही अधर्म और पापों के कारण यहाँ पे नहीं आना அப்படி है நிற்கிறவர்கள் யார்? ऐसे खड़े रहने वाला कौन எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. इब्रानियों 10वां अध्याय 29वां वचन कहती है தேவனுடைய குமாரனை தங்களுடைய காலின் கீழ் மிதித்து परमेश्वर पुत्र को अपने पैरों को नीचे कुचल कर தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி अपने अपने हमें पवित्र किए हुए लहू को अशुद्ध मानकर கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் अनुग्रह के आत्मा को अपमान करता है எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். कितना बड़ा दंड की काबिल है करके सोच कर देखिए மூன்று காரியம் சொல்லப்பட்டு यहाँ இருக்கிறது. पे 3 कार्य कहा गया है ஒன்று தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறவன். एक परमेश्वर पुत्र को पांव के नीचे रौंदे கிருபையாய் மன்னித்த தேவனிடத்துல अनुग्रह से क्षमा किया परमेश्वर के மறுபடியும் पास நான் எப்படிதான் வருவேன் சொன்னேன் அப்படின்னா फिर से मैं ऐसी आऊंगा करके आप முதலாவது कहेंगे நாம் तो செய்கிற காரியம் என்ன தெரியுமா? पहला हम क्या करते हैं पता है தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிக்கிறோம். परमेश्वर का पुत्र यीशु मसीह को पांव से रौंदते हैं அல்லேலூயா. हालेलुया இயேசு கிறிஸ்துவை காலுக்கீழாக மிதிக்கிறோம். यीशु मसीह को पांव के तले हम रौंदते हैं இரண்டாவது क्यों दूसरा உங்களையும் என்னையும் பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லுகிறோம். तो आप और हमें पवित्र किया हुआ वाचा के लहू को अशुद्ध करके ठहराते हैं மூன்றாவது तीसरा கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம். अनुग्रह की आत्मा का अपमान करते हैं இந்த மூன்றையும் செய்கிறவர்களை குறித்து சொல்லுகிறது. इस तीनों को करने वाले के बारे में कहती है அவர்கள் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரர்களாய் वो இருக்கிறார்கள். कितना बड़ा दंड की काबिल है करके மன்னிப்பே கிடையாத ஒரு ஆக்கினை வரும். वो क्षमा ही नहीं कर सकते वैसे एक दंड மன்னிக்கவே आएगी முடியாத ஒரு தண்டனை வரும். वैसे क्षमा ही नहीं कर सकते वैसे एक दंड आएगी அல்லேலூயா. हालेलुया ஒரு முறை ருசி பார்த்துட்டு एक बार चक्कर பரம ஈவை அறிந்துட்டு स्वर्गीय जो आशा को जानकर அதை மறுதலிக்க கூடாது என்று வேதம் उसे சொல்லுகிறது. इनकार नहीं करना करके शास्त्र कहती है அல்லேலூயா. हालेलुया அதனால தேவ சமூகத்தில் வரும் பொழுது इसलिए परमेश्वर समूह में आते समय என்னால ஆலயம் தீட்டுப்படக்கூடாது என்கிற मेरे द्वारा मंदिर ஒரு अशुद्ध பயம் होना है। எப்பொழுதுமே இருக்க एक வேண்டும். भय हर समय होनी चाहिए அல்லேலூயா. हालेलुया So, ஒன்று நாம் செய்கிற பாவங்கள் முதலாவதாக ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. एक हम जो करने वाले पाप परमेश्वर मंदिर को अशुद्ध करती है அதனால தான் என்ன பண்றாங்கன்னா முதல் பாவ நிவாரண பலியை इसीलिए इसके लिए क्या करते हैं पहले पाप बलि को ஆலயத்திற்குள் கொண்டு வந்து मंदिर के अंदर ले आकर ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிற கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. मंदिर के सामने रहने वाले अनुग्रह के आसन के ऊपर छिड़काते அப்பா, हैं எனக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தம் மூலமாக मेरे लिए बहाया गया यीशु मसीह लहू के द्वारा இந்த கிருபையை தாங்கப்பா. आपके अनुग्रह को मुझे दो இந்த கிருபை நிமித்தம் இந்த ஆலயத்துல நான் நிற்கணும். उसे अनुग्रह आपके अनुग्रह के कारण भवन में खड़ा होना இந்த है கிருபை நிமித்தம் உடைய சமூகத்துல நான் நின்று ஆராதிக்க வேண்டும் इस अनुग्रह के कारण आपके समूह में खड़े होकर आराधना करना चाहिए என்பதை அது உணர்த்துகிறது நமக்கு. ऐसा हमें स्मरण दिलाती So, है அதனால இன்னைக்கு அதை கற்றுக்கொண்டவர்கள் इसलिए आज जो सीखे हुए लोग இனிமேல் இந்த தவறுகளை செய்யக்கூடாது. इसके बाद ये गलती को नहीं करना है ஆலயத்திற்கு வரும் பொழுது பயபக்தியோடு வர வேண்டும். परमेश्वर का मंदिर में आते समय भय मान कर आना चाहिए என் நிமித்தம் ஆலயமோ ஆராதனையோ ஆண்டுடைய நாமமோ தீட்டுப்படக்கூடாது. मेरे द्वारा परमेश्वर का मंदिर परमेश्वर आराधना उसका नाम अशुद्ध नहीं होना है அல்லேலூயா. हालेलुया அது எல்லாருமே ஒரு முடிவு நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். आज एक निर्णय ले लेंगे இரண்டாவதாக दूसरा ஏன் இது அடுத்ததாக என்ன செய்யப்படுகிறது? इसके बाद ये क्या किया जाता है லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 18ஆம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लेविय के 16 अध्याय 18 और 19 को देखते समय அங்க சொல்லப்பட்டிருக்க பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற फिर वो अपने परमेश्वर के सन्निधान में रहने वाली பலிபீட தண்டை வந்து वेदी के सामने आकर அதற்காக பிரயாச்சித்தம் செய்து उसके लिए प्रयासित करे காளையின் ரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடான் ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து अर्थात बछड़े के लहू और बकरे के लहू में से लेकर பலிபீடத்தின் கொம்புகளில் சுற்றிலும் பூசி जो वेदी के चारों कोने की सीहों पर தன் लगाए விரலினால் அந்த ரத்தத்தில் எடுத்து 7 தரம் தெளிக்க கடவர். अपने अंगुली से उसको वो लहू में से लेकर 7 बार छिड़काना चाहिए அடுத்ததாக இந்த ரத்தம் எங்கு கொண்டு பட போகிறது என்றால் इसके बाद ये लहू किधर ले जाया जाता பலிபீடத்தில் है கொண்டு பட போகிறது. वेदी पर ले जाती है அதே ரத்தம் தான். वही लहू எந்த ரத்தம் உள்ள வந்து கிருபா
கிருபாசனத்துக்கு முன்னாடி தெளிக்கப்பட்டதோ जो लहू अंदर आकर अनुग्रह के आसन के ऊपर छिड़का அதே गया, ரத்தத்தை மறுபடியும் அதே ஆசாரியன் கொண்டு போகிறார். वही लहू को फिर से वो याजक ले जाता है, கொண்டு போய் ले जाकर பலிபீடத்தின் மீது தெளிக்கிறார். वेदी का ऊपर छिड़काता है, பலிபீடத்தின் கொம்புகளில் பூசுகிறார். जो वेदी के चारों ओर रहने वाले सिंहों के ऊपर लगाता है. வசனம் சொல்லுகிறது वचन कहती है அந்த பலிபீடத்திற்காக பிரயாசித்தம் செய்து. जो वेदी के लिए प्रयाश्चित करके, அல்லேலூயா, हालेलुया, பலிபீடத்திற்காக ஏன் பிரயாசித்தம் செய்ய வேண்டும்? वेदी के लिए क्यों प्रयाश्चित करना है? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வந்து ஆலயம் தீட்டுப்பட்டது ஓகே, मैं आया मंदिर अशुद्ध हुई, वो ठीक है, அதனால ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தணும். इसलिए मंदिर को पवित्र करना है. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பலிபீடத்தையும் நீங்கள் மறுபடியும் அதுக்கு அதையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. यहाँ पे कहा गया वेदी को भी पवित्र करना है. அல்லேலூயா. हालेलुया. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம் சொல்லுகிறது निर्गमन 29वां अध्याय 36वां वचन कहती பாவ है, நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு तो पाप के लिए हर दिन एक बैल को बलि चढ़ाना है. பலிபீடத்திற்காக பிரயாசித்தம் செய்த பின் तो वेदी को भी प्रयासित करने के அந்த बाद பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். वो वेदी को शुद्ध करना है. அதை பரிசுத்தப்படுத்தி அதை அபிஷேகம் उसे பண்ணப்படுகிறது. पवित्र करने के बाद उसको अभिषेक करना है. அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும் என்று वो जो சொல்லுகிறது. वेदी को शुद्ध करना चाहिए करके कहा है. ஹல்லேலூயா. हालेलुया. இங்கு பலிபீடத்திற்குள்ளும் ஒரு அசுத்தம் इस வந்திருக்கிறது. वेदी का अंदर भी एक अशुद्ध आई அப்ப है. நாம் செய்கிற தவறுகள் हम जो करने वाला गलती ஆலயத்தை ஒரு தீட்டுப்படுத்துகிறது, जो भवन को अशुद्ध करती है, அதே வேளையில் பலிபீடத்தையும் தீட்டுப்படுத்துகிறது. उसके साथ साथ वेदी को भी अशुद्ध करती है. அல்லேலூயா. हालेलुया. ஆலயம் தீட்டுப்பட்டா கிருபையினால உள்ள போயிரலாம். जो मंदिर अशुद्ध हुए तो अनुग्रह के साथ अंदर चले जा सकते இந்த हैं. பலிபீட தீட்டுப்பட்டா என்ன நடக்கும்? ये जो वेदी अगर अशुद्ध होते क्या होगा? அல்லேலூயா. हालेलुया. இந்த பலிபீட தீட்டுப்படுத்தா நமக்கு மீட்பே கிடையாது, அது தெரியுமா? ये अगर वेदी अशुद्ध हुआ तो हमें कोई छुटकारा नहीं पता है. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்குல்ல. तो आप और हमें एक छुटकारा, एक उद्धार मिली है ना. இது எப்படி கிடைக்கு தெரியுமா? ये कैसे मिली पता है? ஒரு பலிபீடத்துல एक वेदी का ஒரு ऊपर மிருகத்தை வைத்து கொன்று एक जानवर को रख मारकर ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் लहू बहाने के बाद அந்த ரத்தத்தின் நிமித்தமாக மீட்பு நமக்கு கிடைக்கிறது. वो लहू के कारण द्वारा हमें छुटकारा இப்ப அந்த मिलती है. பலிபீடமே அசுத்தமா இருக்கு. अभी वेदी अशुद्ध है. அந்த பலிபீட அசுத்தமா இருக்கும் பொழுது वो वेदी अशुद्ध होते நம்ம समय எத்தனை பலி இட்டாலும் மீட்பு கிடைக்காது. हम कितने बार भी बलि चढ़ाते हैं छुटकारा नहीं मिलेगी. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. அப்ப நாம் செய்கிற பாவமானது हम जो करने वाला पाप பலிபீடத்தை அசுத்தமாக்கிச்சு அப்படினா तो वेदी को अशुद्ध कर देगी तो ரட்சிப்பு இல்லாமல் போய்விடும். उद्धार नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या पता है? நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாய் மாறிவிடும். हमारा उद्धार जो प्रश्न चिन्ह बन நம்முடைய जाएगी. ரட்சிப்பு தீட்டுப்பட்டு விடுகிறது அங்கே. हमारा उद्धार उधर अशुद्ध हो जाती है. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் இந்த பலிபீடத்தின் கொம்புகளில் इसलिए वेदी का सिंहों का அந்த ऊपर ரத்தத்தை பூச வேண்டும். उस लहू को लगाना चाहिए. இந்த கொம்பு என்பது என்ன தெரியுமா? ये सिंह बोले तो क्या है? பலிபீடத்தின் கொம்பு எதை குறிக்கிறது? वेदी का सिंह किसको जताती है? எரேமியா 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, यिर्मयाह 17 अध्याय पहला वचन कहती है, யூதாவின் பாவம் எப்படி இருக்கிறது தெரியுமா? यहूदा का पाप कैसी है? இரும்பெழுத்தாணியினால் வைரத்தின் நுனியினால் எழுதப்பட்டு जो लोहे के टांकी और हीरे के नोक से लिखा அவருடைய गया हुआ, இருதயத்தின் பலகையிலும் உங்களுடைய பலிபீடங்களின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. वो उनके हृदय रूपी पट्टियां और उनकी वेदियों के सिंहों पर भी खुदा हुआ है. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பலிபீடத்தின் கொம்புகளில யூதாவின் பாவம் பதிந்திருக்கிறது. तो वेदी के सिंहों के ऊपर यहूदिया का पाप खुदा हुआ है. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால என்னால அந்த ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை கொடுக்க முடியல. इसलिए इसके कारण उनके लिए उद्धार छुटकारा देने पाया. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், बस 18 अध्याय दूसरा கர்த்தர் யார் वचन, தெரியுமா? प्रभु कौन है? என்னுடைய கண்மலை, मेरा चट्टान, என்னுடைய கோட்டை, मेरा दृढ़गढ़, என்னுடைய இரட்சகர், मेरा उद्धारकर्ता, என் தேவன், मेरा परमेश्वर, நான் நம்பியிருக்கிற துருகம், मैं जो भरोसा करने शरणगार, என் கேடகம் मेरा ढाल, அப்படின்னு சொன்னவர் சொல்றாரு. ऐसे कहने वाला कहता है, அவர் என்னுடைய இரட்சணிய கொம்பு. मेरा उद्धार के सिंह है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹார்ன் ஆஃப் சால்வேஷன், அவர் ரட்சிப்பை கொடுக்கிற கொம்பு அது. उद्धार देने वाला एक सिंह है. ரட்சிப்பை கொடுக்கிற கொம்பு அசுத்தப்பட்டிருந்தா ரட்சிப்பு வராது. उद्धार देने वाला सिंह अशुद्ध हुआ तो उद्धार नहीं आएगी. ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உறுதியா இருக்க வேண்டும். तो आप हमारे जीवन में उद्धार स्थिर होना चाहिए. உங்களுடைய ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். आपके उद्धार को आखिरी तक बचा रहना முடிவுவரை चाहिए. இந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். आखिरी तक स्थिर रहने वाला छुड़ाया जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நாம் செய்கிற பாவமானது हम जो करने वाला पाप जो है, தேவ சமூகத்திற்கு வராமல் விடாமல் நம்மை தடுக்கிறது மாத்திரமல்ல, परमेश्वर के समूह में आने से सिर्फ रोकती ही नहीं, நான் சென்று கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் பாதையை விட்டு என்னை விலக்குகிறது. हम जाने वाले उद्धार के मार्ग से हमें भटकाती है. என்னுடைய ரட்சிப்பை என்னை விட்டு எடுத்து போடுகிறது. उद्धार को मेरे से हटा देती है. அதற்காக தான் பலிபீடத்து பக்கத்துல வந்து
வந்து इसीलिए वेदी के पास அந்த आकर பலிபீடத்தின் கொம்புகளிலே அந்த இரத்தத்தை பூசுகிறார். इसे वेदी के सिंहों पे आकर लहू को ஏன்னா लगाते அந்த हैं ரட்சணிய கொம்பு அசுத்தமா இருக்க क्योंकि கூடாது. उद्धार की सिंह अशुद्ध नहीं होना அந்த चाहिए ரட்சணிய கொம்பு பரிசுத்தப்பட்டால் மாத்திரமே ரட்சிப்பு வரும். वो उद्धार की सिंह पवित्र हुआ तो ही उद्धार आएगी அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு கொம்புல இன்னைக்கு அந்த ரத்தம் பூசப்படுவது போல वैसा एक लहू में आज जो वैसे सिंहों में लहू लाया जाता இன்னைக்கு है நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் வருகிற ரட்சிப்பை காத்துக்கொள்ள तो வேண்டும். हमारे यीशु मसीह के द्वारा आने वाले उद्धार को संभाल के रखना है சங்கீதம் 118 27 இப்படியாய் சொல்லுகிறது. बस संगीता 118 27 इस तरह கர்த்தர் कहती நம்மை है பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். प्रभु हमें प्रकाशित करने वाला परमेश्वर है பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகள்ல கட்டுங்க. मतलब त्योहार की बलियों को ले जाकर सिंहों में बांधिए वेदी की அந்த सिंहों में கொம்புல கட்டுங்க. उस सिंहों में बांधिए பலி எங்க கட்டணும்? बलि को किधर बांधना है கொம்புல கட்டணும். सिंहों में बांधना கொம்புல है கட்டினா தான் அந்த பலி அங்கீகரிக்கப்படும். तो सिंहों बांधा तभी वो बलि अंगीकार किया जाएगा அப்பொழுது மீட்பு கிடைக்கும். तभी जाके छुटकारा मिलेगी அல்லேலூயா. हालेलुया இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில மீட்பு நிச்சயமா இருக்க तो வேண்டும். हमारे आपके जीवन में एक छुटकारा निश्चय होना चाहिए ரட்சிப்பு நிச்சயம் இருக்கிறதா? वो जो उद्धार निश्चय है क्या உங்களுடைய கொம்பு அசுத்தப்படுத்தாதீங்க. आपके सिंहों को अशुद्ध मत कर दिया அல்லேலூயா. हालेलुया பலிபீடம் அசுத்தப்பட கூடாது. वेदी अशुद्ध नहीं होनी அப்படி चाहिए பலிபீடம் கொம்பு அசுத்தமாய் இருந்தா ऐसे वेदी और वेदी के सिंह अशुद्ध हुआ तो மீட்பு ஒரு நாளும் வராது. छुटकारा कभी नहीं आएगी அல்லேலூயா. हालेलुया அப்ப இந்த மீட்பை கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? छुटकारा को पा लेने के लिए मैं क्या करना है அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது. प्रेरित 4 अध्याय 12 वचन कहती है அவரே ஆலயன்றி ரட்சிப்பு இல்லை. उसके द्वारा ही हमारा उद्धार है நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழும் மேலும் எல்லா இடத்திலும் அவருடைய நாமம் மாத்திரம் கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. तो हम उद्धार पाने के लिए आकाश और पृथ्वी के ऊपर और नीचे सारे जगह पर उसके नाम ही हमें दिया गया है அல்லேலூயா. हालेलुया அப்ப இயேசு இல்லாம இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்ல. यीशु के अलावा हमें उद्धार नहीं है அந்த ஒரு நாமம் தான் நமக்கு எல்லா இடமும் கட்டளையிடப்பட்டு சொல்லப்பட்டு तो एक இருக்கிறது. ही नाम हमें सारे जगह पर आज्ञा दी गई है அதனால தான் எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. इसलिए इब्रानियों 2 अध्याय 10 वचन कहती है நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. हमारे उद्धार की जो करता है उसे दुख उठाने के लिए द्वारा सिद्ध करे இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. यीशु मसीह हमारे उद्धार करता அதை है உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்தினாரா? उसे दुख उठाने के द्वारा वो सिद्ध करे ஏன்னா अनेक பிள்ளைகளை மகிமையில் சேர்க்க क्योंकि வேண்டும். कई सारे बच्चों को पुत्रों को महिमा में पहुंचाना है அப்படியே அன்றைக்கு பலிபீடத்தில் கட்டப்பட்ட அந்த மிருகமானது உபத்திரவப்பட்டது. तो उस दिन वो वेदी में बांधा गया जो बलि जो जानवर है और जो दुख उठाई அது அடிக்கப்பட்டது. वो मारा गया அது அடித்து ரத்தம் சிந்தப்பட்டது. वो मारकर लहू बहाया அந்த गया ரத்தத்தை பூசினவன் தான் மீட்பு உண்டு. वो लहू को हम लगाएंगे तो छुटकारा होगी அப்படியே இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அடிக்கப்பட்டு वैसे இருக்கிறார். यीशु मसीह हमारे लिए मारा गया ரத்தம் சிந்தி இருக்கிறார். लहू बहाया அந்த ரத்தத்தை நம்முடைய வாழ்வில பூசினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. वो लहू को हमारे ऊपर लगाएंगे तो उद्धार मिलेगी இதை விசுவாசிக்க வேண்டும். इसे विश्वास करना ஒவ்வொரு चाहिए நாளும் தேவனுடைய ரத்தத்தை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட हर வேண்டும். दिन यीशु मसीह के लहू से धोया जाना है என்னுடைய பாவம் பெரிய பாவம் தான்ப்பா. मेरा पाप बड़ा पाप है நம்ம எரேமியால படிச்சோம்ல. जैसे मेरे में हमें पढ़े என்னுடைய பாவம் இரும்பு எழுத்தால எழுதப்பட்டு இருக்க பாவம் मेरा தான். पाप जो लोहे से लिखा गया एक पाप है வைரத்தில் எழுதப்பட்ட பாவம் மாதிரி தான் हीरे இருக்கு. से नो के लिखा गया ஆனா पाप அந்த है பாவத்தை கூட மன்னிக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். वो पाप को भी क्षमा करने वाला यीशु मसीह का लहू है அதை விசுவாசிக்க வேண்டும். वो विश्वास करना चाहिए அல்லேலூயா. हालेलुया இயேசு கிறிஸ்து கூட अनेகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி यीशु मसीह के साथ कई सारे पापों को उठाने के ஒரே लिए தரம் பலியிடப்பட்டு एक ही बार बलि चढ़ाकर தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளினார். अपने लिए बाट जोने वाले को उद्धार दिलाया எபிரேயர் 9:28 அப்படி சொல்லுகிறது. इब्रानी 9:28 उस तरह कहती அவர் है பாடுபட்டு நமக்கு ரட்சிப்பை वो கொடுத்திருக்கிறார். दुख उठाकर हमारे लिए उद्धार दिया இந்த ரட்சிப்பை கெடுத்துற கூடாது. उस उद्धार को बिगाड़ना नहीं चाहिए அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப ஒன்று एक நாம் செய்கிற தவறுகள் हम जो करने वाले गलती ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறதுனால் भवन को अशुद्ध करती है தேவ इसलिए சமூகத்திற்கு வர முடியாமல் தடுக்கப்படுகிறது. परमेश्वर समूह में न आने लायक हमें रोकती அதை है பெற்றுக்கொள்வதற்கு उसे पा लेने के लिए கிருபை வர வேண்டும். अनुग्रह आना அந்த चाहिए கிருபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிறது. वो अनुग्रह यीशु मसीह के लहू के द्वारा मिलती है இரண்டாவது दूसरा பலிபீடம் அசுத்தப்படுகிறதுனால वेदी अशुद्ध हो जाती है इसीलिए என்னுடைய ரட்சிப்பு எடுக்கப்படுகிறது. मेरे उद्धार उठाया जाता அந்த है ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு उसे उद्धार को पा लेने के लिए நான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வர வேண்டும். मैं फिर से यीशु मसीह को विश्वास करने के बाद आना चाहिए அல்லேலூயா. हालेलुया இதை தான் இந்த பாவ நிவாரண பலி கொடுக்கிறது. इसलिए इसी को ये पाप बलि देती है ஏன் தெரியுமா? क्यों पता है ஏன் இது ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த ரத்தம் கொண்டு क्यों வரப்படுகிறது? ये मिलापले तंबू में लहू लाया जाता है ஒரு சபையானது एक कलीसिया எப்பொழுதுமே हर समय தேவ சமூகமா இருக்கிறது. परमेश्वर का समूह बनकर है தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். परमेश्वर का प्रसन्न भरा हुआ जगह அங்கு है எப்பொழுதும் ஜனங்கள் வர வேண்டும். वहां पे हर समय लोग आना चाहिए இரண்டாவது दूसरा ஒரு சபையானது एक कलीसिया ரட்சிப்பை கொடுக்கிற இடமா இருக்கிறது. उद्धार को देने वाला एक स्थान है அங்கு ரட்சிப்பு இருக்க வேண்டும். वहां पे उद्धार होनी चाहिए வருகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். आने वाले लोग उद्धार पाना चाहिए அல்லேலூயா. हालेलुया ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார். उद्धार पाए लोग हर दिन कलीसिया में मिले इकट्ठा இந்த किए गए। ரெண்டும் சபையில இல்லாம போயிடக்கூடாது. ये दोनों भी कलीसिया में ऐसा न होना अच्छा ऐसा नहीं होना இல்லாம चाहिए போகும்.
ऐसा होगी, எப்போ போகும் அப்படின்னா कभी ऐसा होगी, ஒரு ஆசாரியனும் ஒரு சபையும் தப்பு செஞ்சா போயிடும். एक याजक और कलीसिया गलती करेंगे तो दोनों भी हट जाएगी कलीसिया की। அல்லேலூயா. हालेलुया। ஆசாரியனும் சபையும் பாவம் செய்யும் பொழுது तो याजक और कलीसिया पाप करते தேவ समय சமூக சபையில இருக்காது, परमेश्वर समूह தேவ कलीसिया में பிரசன்னம் नहीं இருக்காது. रहेगी, परमेश्वर प्रसन्नता कलीसिया में அங்க नहीं रहेगी, ரட்சிப்பு இருக்காது. वहां पे उद्धार नहीं रहेगी। அல்லேலூயா. हालेलुया। அப்படி இல்லாதபடிக்கு ऐसा नहीं होनी चाहिए, இன்னைக்கு நாம் इसलिए நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். इस दिन हम समर्पण करना என் चाहिए। நிமித்தம் ஆலயமோ எதுவுமே கெட்டு பரிசுத்த குலைச்சலாக்கப்படக்கூடாது. मेरे द्वारा भवन या पवित्र स्थान अशुद्ध नहीं होनी என் चाहिए, நிமித்தம் பலிபீடம் அசுத்தப்படக்கூடாது. मेरे द्वारा वेदी अशुद्ध नहीं होनी இன்னைக்கு चाहिए, நம்ம எல்லாருமே ஒப்பு கொடுக்கணும். इसलिए हम आज सारे लोग समर्पण ஓகே, இங்க करेंगे। பார்க்கிறோம், यहाँ पे देखते हैं கிருபாசனம் முன்பாக இருக்கட்டும், तो अनुग्रह के आसन के सामने होने दो, பலிபீடம் முன்பாகவே இருக்கட்டும், वेदी के सामने होने दो। இந்த ரெண்டு இடத்திலுமே 7 முறை ரத்தத்தை தெளிக்க வேண்டும். यहाँ पे 7 बार लोगों को छिड़काना चाहिए, இந்த ரத்தத்துல விரலை விட்டு उंगली को छोड़कर அந்த விரலினால் 7 முறை தெளிக்க வேண்டும். वो जो उंगलियों से 7 बार छिड़कना चाहिए। 7 என்பது என்ன? 7 बोले थे क्या? வேதத்தில் நாம் பார்க்கும்போது பரிபூரணத்துக்கு அடையாளமா 7 இருக்கிறது. 7 बार देखते समय संपूर्ण रीति को बताती है। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்ம अनेक முறை பிரசங்கத்துல பார்த்திருக்கிறோம். कई सारे हम प्रचार में देखे हैं। அல்லேலூயா. அல்லேலூயா। இன்றைக்கு இன்னொரு காரியத்தை அந்த 7 குறித்து பார்க்க போகிறோம். और एक बार ये 7 के बारे में देखने वाले हैं। 7 என்பது எதை குறிக்கிறது? 7 बोले तो किसको जताती है? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला राजा 18 अध्याय 43 वचन को देखते समय எலியா தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், एलिया अपने सेवक को देख के कहता நீ है, போய் சமுத்திரத்தை பார். तू जाके समुद्र में देख। அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். वो जाके देखकर कुछ भी नहीं करके நீ कहा, இன்னும் 7 தரம் போய் பார். तो और 7 बार जाके देख। எலியா சொல்றாரு, உனக்கு சமுத்திரத்துல ஏதாவது தெரியுதா? तो समुद्र के और तुम्हें कुछ दिखाई देती है? அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல, முதல் தடவை போயிட்டு வந்து சொன்னாரு, எதுவுமே தெரியல அப்படின்னா. उसने पहले बार जाके आके कहा मुझे कुछ नहीं दिखाई दी। எலியா சொல்லுகிறார், एलिया कहता है, நீ மறுபடியும் 7 முறை போய் பார். तू फिर से 7 बार जाके देख। அந்த 7 தரம் பார்த்துட்டு வா. उस 7 बार देख कर आ। அப்படி 7ஆம் தரம் பார்க்கும் பொழுது उसे 7वें बार देखते ஒரு समय சிறிய மேகம் எழும்பினது. एक छोटा बादल அப்ப அந்த उठी। 7 என்பது என்ன தெரியுமா? ये 7 बोले थे क्या? நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் போராடி ஜெபிக்கிற அனுபவம். वो तो क्षमा पाने मिलने तक संघर्ष करके प्रार्थना। இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும். वैसा दूसरे एक जगह पर भी देख 2 सकते हैं। ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். दूसरा राजा 5वां अध्याय 14 वचन। அங்கு எலிசா நாகமானை அனுப்புகிறார். वहां पे एलिशा नाहमान को भेजता है। நாகமான பார்த்து சொல்றாரு, அந்த யோர்தான்ல நீ 7 தரம் போய் முங்கி எழும்பு. नाहमान को देख के कहता तू 7 बार वो यरदन में डुबकी मार। அந்த வார்த்தையின்படியே उस वचन के அவன் अनुसार 7 தரம் மூழ்கின பொழுது वो 7 बार डुबकी लगाने के बाद மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சை போல மாறி அவன் சுத்தமானான். उसका जो शरीर है छोटे लड़के का हो गया और शुद्ध हो गया। அவன் சுத்தமானான். वो शुद्ध हो गया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அங்க அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. वहां पे उसको एक क्षमा मिलती है। இந்த இடத்துல 2 இடங்களையும் பார்த்தோம் அப்படின்னா, इस दोनों जगह पर हम देखेंगे तो எலியா அனுப்பும் பொழுது அந்த வேலைக்காரன் 7 தரம் பார்க்கலனாலும் மழை வந்திருக்காது. एलिया अगर बेचे से में 7 बार नहीं देगा तो बारिश नहीं होती वहां पे। எலிசா அனுப்பும் பொழுது நாகமான் 5 தடவை முங்கிட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி போயிருந்தாலும் அவனுக்கு ஒண்ணு நடந்திருக்கு. तो एलिशा बेचे से में नागमान जाके 5 बार डुबकी मारकर मुझे कुछ नहीं हुआ ऐसा बोलेंगे तो भी वहां पे चमत्कार नहीं இந்த होगी। இடத்தில் 7 என்பது நமக்கு ஒரு போராட்ட ஜெபத்தை குறிக்கிறது. तो यहाँ पे 7 बोले तो हम संघर्ष करके प्रार्थना के अनुभव को बताती தேவனிடத்தில் है। எனக்கு மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும், परमेश्वर के पास क्षमा मिलने तक, தேவனிடத்தில் எனக்கு கிருபை கிடைக்கிற வரைக்கும், परमेश्वर के पास अनुग्रह मिलने तक, தேவனிடத்தில் என்னுடைய ரட்சிப்பு உறுதிப்படுகிற வரைக்கும், परमेश्वर के पास मेरा उद्धार स्थिर होने तक நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்பது அடையாளம் தான் அந்த 7 முறை தெளிக்கப்படுவது. मैं प्रार्थना करते रहूंगा बोले तो ये उसका चिन्ह ये 7 बार छिड़कना। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் யார் தெரியுமா? हमारे परमेश्वर कौन पता है? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 55वां अध्याय 7वां वचन कहती है, துன்மார்க்கன் தன் வழியையும் तो अनर्थकारी अपने अपने चाल चलन को, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு तो अनर्थ अपना अधर्मी अपने सोच को छोड़कर கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், परमेश्वर की ओर फिरे அவர் மனதுருகுவார். वो मन उतरेगा। அவன் தேவனிடத்துக்கு திரும்ப கடவன், वो परमेश्वर के पास फिरे அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். और वो पूरी रीति से उसका क्षमा करेगा। நம்முடைய தேவன் மன்னித்திருக்க தயை பெருத்திருக்கிறார். तो हमारा परमेश्वर क्षमा करने के लिए दयालु है। அப்போ நீங்களும் நானும் தவறு செய்யும் பொழுது, वहां पर हम गलती करते ஏதோ समय, ஒரு பாவம் அறியாமல் செய்யும் பொழுது, कुछ पाप को अनजाने में करते समय அவர் மன்னிக்கிறதற்கு இரக்கமுள்ளவரை தான் वो இருக்கிறார். क्षमा करने के लिए दयालु परमेश्वर है। ஆனா அந்த மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிப்பது वो இல்ல. क्षमा मिलने तक हम प्रार्थना नहीं करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய ஜெபத்தை वो விடக்கூடாது. क्षमा मिलने तक मेरे प्रार्थना को नहीं छोड़ना நான் है। தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும், मैं परमेश्वर समूह में बात जोड़ना है, அர்ப்பணிக்க வேண்டும், समर्पण करना அப்பா है। நீர் தயை பெருத்தவர் அப்பா, पिता आप अनुग्रह से भरा हुआ என்னை है, மன்னிங்கப்பா, मुझे क्षमा कीजिए, நான் துன்மார்க்கம் செஞ்சேன், मैं अधर्मी काम किया ஆனா என் हूं, வழியை நான் மாத்துறேன், इसलिए मेरे मार्गों में நான் बदलता அக்கிரம हूं, நினைவோடு இருந்தேன், मैं अधर्म सोच के साथ என் हूं, நினைவுகளை மாத்துறேன் मेरे सोच को बदलता हूं என்று சொல்லி ऐसे कहकर நான் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் மன்னிப்பார். और परमेश्वर को और फिरते से वो क्षमा करेगा। அல்லேலூயா. आमेन। அதே போல மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, मीका 7वां अध्याय 18 वचन कहती है,
மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? हमें अधर्म को क्षमा करने के लिए क्षमा करने लायक तुल्य में परमेश्वर कौन है? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினால் वो अनुग्रह करने के लिए चाहता है, அவர் इसीलिए என்னென்னைக்கும் கோபம் வையார். वो सदा के लिए वो अपना गुस्सा नहीं रखता, ஹல்லேலூயா. हालेलुया। அவர் எல்லா நாளும் கோபம் வைக்க மாட்டார். वो हर दिन क्रोध नहीं रखता, ஏன்னா அவர் கிருபை செய்ய விரும்புறார். क्योंकि करुणा करने के लिए प्रीति रखता है। மீறுதலை மன்னிக்கிற தேவன் हम அவர். अपराधों को क्षमा करने वाला परमेश्वर है। இதுவரைக்கும் நாம் இந்த மீறுதலை செய்திருந்தால் अब तक हम अपराधों को किए होंगे तो நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக हमारी क्रियाओं के कारण ஏதோ ஒரு விதத்தில் ஆலயம் தீட்டுப்பட்டு இருந்தால், किसी ना किसी रीति से भवन अगर ஏதோ ஒரு अशुद्ध விதத்தில் हुई, பலிபீடம் தீட்டுப்பட்டு இருந்தால், किसी न किसी रूप में से वेदी अगर अशुद्ध हुई तो ஆண்டவர்ட்ட சொல்லணும், அப்பா என் கிருபை என்ன மன்னிங்கப்பா. आज परमेश्वर से कहना है, प्रभु मुझे क्षमा அந்த कीजिए। மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் ஒப்பு கொடுப்பேன். उस पाप के लिए क्षमा मिलने तक समर्पण அந்த மன்னிப்பு करूंगा, கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன். उस पाप की क्षमा मिलने तक प्रार्थना करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இது நம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மன்னிப்பை பெறுகிற வரைக்கும் போராட வேண்டிய ये जो हम ஜெபம். पा लेने वाले क्षमा को पाने तक प्रार्थना करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஓகே, இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்க மன்னிக்கிறார். ऐसे हम प्रार्थना करते समय परमेश्वर उधर क्षमा करता है। இன்னொரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். और एक कार्य को अध्ययन करके खत्म करने वाले हैं। லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेविय 16 अध्याय 17 वचन को देखते समय பாவ நிவிர்த்தி செய்யும் பொழுது पाप की प्रयासित करते அவன் समय பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து वो पवित्र स्थान में प्रवेश தனக்காகவும் करके தன் வீட்டாருக்காகவும் अपने लिए अपने घराने के लिए இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் सारी इजराइल की मंडली के பாவ लिए நிவிர்த்தி செய்து प्रयासित करके வெளியே வரும் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. बाहर न निकले तब तक कोई मनुष्य मिलापले तंबू में न रहे। கடந்த வாரத்தில் முடிக்கும் பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்லி முடித்தேன். गए हफ्ते खत्म करते समय मेरा वचन कहकर खत्म किया, ஒரு ஊழியர் எவ்வளவு விசேஷமானவர் என்று சொல்லி, सेवक कितना विशेष बोलकर, ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறவர்கள் தான் ஊழியர்கள். एक असुरक्षित जगह पर सुरक्षा के लिए प्रार्थना करने वाला सेवक है। இந்த வசனம் சொல்லுகிறது, इस वचन कहती है, அந்த பாவ நிவிர்த்தி செய்யும் பொழுது इस प्रयासित करते समय ஆசரிப்பு கூடாரத்திற்குள் ஊழியர் போகிறார். मिलापले तंबू के अंदर सेवक जाता அந்த है, ஆசாரியர் போகிறார். वो याजक जाता है। போகும் பொழுது பாருங்க, जाते समय கூட देखिए யாருமே போக கூடாது. उनके साथ कोई नहीं जाना அவர் है, மட்டும் தான் உள்ள सिर्फ போகணும். वही अंदर जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் மட்டும் உள்ள போகணும். वो सिर्फ वही अंदर जाना है। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, जरा सोच कर देखिए, அந்த அவர் போகிற அந்த நேரம் वो जाने वाला उस समय எவ்வளவு ஆபத்தான நேரம். कितना एक आपातकालीन एक समय है। நீங்க அதை யோசிச்சு பார்த்தா தான் புரியும். जरा वो सोच के देखिएगा तो मालूम இப்ப पड़ेगा। நான் சொல்றேன், मैं कहता हूँ முழு சபையும் பாவம் செஞ்சிருக்கு. सारी कलीसिया पाप की है, சபையின் பாவத்திற்காக ஒரு ரத்தம் கொண்டு போகிறார். उधर कलीसिया के पाप के लिए लहू को ले जाता है, அவருடைய பாவத்திற்காகவும் ரத்தம் கொண்டு போகிறார். उसके पाप के लिए भी लहू को ले जाता அவருடைய है, வீட்டின் பாவத்திற்காகவும் ரத்தம் கொண்டு अपने போகிறார். घर के पापों के लिए भी लहू ले அந்த जाता வசனம் है। அப்படிதான் சொல்லுகிறது. उस वचन वैसे कहती है, தன்னுடைய பாவம், अपने पाप, தன்னுடைய வீட்டாருக்காக, अपने घराने के लिए, தன்னுடைய சபைக்காக. अपने कलीसिया के लिए। இப்ப இந்த மூன்று கூட்டத்திற்காக ஒரு ஆசாரியர் உள்ளே போகிறார். इस तीनों मंडली के लिए एक याजक अंदर जाता உள்ளே है, போகும்போது கூட யாருமே போக கூடாது. साथ में जाते समय कोई साथ में नहीं, अंदर जाते कोई साथ में नहीं जाना है। இந்த இடத்துல ரெண்டு காரியம் நடந்தே ஆக வேண்டும். यहाँ पे दो कार्य होना ही चाहिए। ஒன்று, एक, ஜனங்களுடைய அத்தனை பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கணும். लोगों के इतना सारे अपराधों को परमेश्वर क्षमा करना है। அதே வேளையில उसी समय அந்த में ஆசாரனுடைய பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கணும். उस याजक का पाप को भी क्षमा करना है। இந்த ரெண்டுல எதை ஒன்று மன்னிக்காம இருந்தாலும் इसमें दोनों में एक क्षमा नहीं हुई तो உள்ள போன ஆசாரியர் உயிரோட திரும்பி வெளியே வர மாட்டார். अंदर जाने वाला याजक जीवित बाहर नहीं आएगा। ஹல்லேலூயா. हालेलुया। வசனம் அப்படி சொல்லுகிறது. वचन वैसी அதே அதிகாரம் 13ஆம் வசனத்துல, वही अध्याय 13 वचन में, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், लेवी को 16 अध्याय 13 वचन, தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியில் இருக்கிறது. तो ये न मरना चाहिए, इसीलिए अब जो धूप है, दुआ है, वो साक्षी पत्र के ऊपर रहनी அப்ப चाहिए। உள்ள போகிற ஆசாரியருக்கு वो अंदर जाने वाला याजक இது को, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடம் தான். ये जो असुरक्षित जगह है, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நேரம் இது. ये असुरक्षित समय है। அவருடைய வாழ்க்கையில மரணமா ஜீவனா என்கிற ஒரு தருணம் இது. उसका जीवन में मृत्यु है, जीवन है, ऐसा एक समय है। ஆனாலும் கூட फिर भी அந்த ஆசாரியர் उस याजक தைரியமா உள்ள போகிறார். निडर होकर अंदर जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। இதத்தான் இன்னைக்கு ஊழியக்காரங்க செய்து கொண்டு यही இருக்கிறாங்க. आज कई सारे सेवक करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஊழியர்கள் आज सेवक அவர்களுக்காகவும் நிற்கிறார்கள், उनके लिए भी खड़े होते हैं, சபைக்காகவும் நிற்கிறாங்க. कलीसिया के लिए भी खड़े होते हैं, தேவ சமூகத்துல மன்னிப்பை பெறும்படி, परमेश्वर समूह में क्षमा को पाने के தேவ लिए, சமூகத்துல கிருபையை பெறும்படி, परमेश्वर समूह में अनुग्रह को पाने के लिए ரட்சிப்பு கொடுங்கப்பா, उद्धार दीजिए, எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, हमारे अपराधों को क्षमा எங்கள் कीजिए, பாவங்களை மன்னிங்க हमारे पापों को क्षमा என்று कीजिए, சொல்லி அவர்கள் கதறி கொண்டு ऐसे இருக்கிறார்கள். बोलकर चिल्ला रहे हैं। இந்த இடத்துல इस ஏதாவது जगह ஒன்று पर மிஸ் ஆனா கூட अगर एक भी नहीं मिली तो
ஜனங்கள் மரிக்கிறாங்களோ இல்லையோ ஆசாரியர் மரித்திருவார். लोग मरेंगे नहीं मरेंगे, याजक मर जाएगा. அல்லேலூயா அல்லேலூயா. 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 அதனால தான் பாருங்க அந்த இடத்துக்கு போகணும், அடுத்து யாருமே வரக்கூடாது, इसलिए जगह पर कोई नहीं आना है, ஆசாரியர் மட்டும் தான் உள்ள வரணும். सिर्फ याजक अंदर आना है. அதையும் சொல்லி தான் அனுப்புறாரு. उसे कहकर भेजता है. நீ சாகக்கூடிய சூழ்நிலை கூட வரும், तो मरने का एक स्थिति भी आएगी. அதனால என்ன பண்ண, இடுப்புல ஒரு சங்கிலியை கட்டி அனுப்புங்க. इसीलिए उसके कमर में एक जंजीर को बांध कर भेजिए. அல்லேலூயா. யாத்திராகமம் 28 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இருக்கிறது. 28वां 35वां वचन में देख सकते हैं. யாத்திராகமம் 28 அங்க பாருங்க, வெளியே வரும்பொழுது அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்க வேண்டும். मुझे बाहर आने तक वो नहीं मरना चाहिए, उसे आवाज सुनती रहनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அவன் உள்ள போயிட்டு வெளியே வருவதற்கு உயிரோட இருக்கணும். वो भीतर जाकर बाहर आने तक वो जीवित रहना அந்த है. சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா தான் உயிரோட இருக்கிறாருன்னு அர்த்தம். वो आवाज सुनती रहेगी तो तभी वो मालूम पड़ती है वो जीवित है. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல ऐसे असुरक्षित जगह पर ஜனங்களின் பாதுகாப்பிற்காய், लोगों की सुरक्षा के लिए ஜனங்கள் அழிந்து போயிடக்கூடாது, लोग नाश नहीं होना चाहिए, சபையார் அழிந்திடக்கூடாது, कलीसिया वाले नाश नहीं होना குடும்பம் चाहिए, அழிந்திடக்கூடாது, जो परिवार नाश नहीं होना चाहिए. என்பதற்காக தேவ சமூகத்துல நிற்கிறவர்கள் தான் ஊழியர்கள். ऐसे ही बोलकर परमेश्वर समूह में खड़े होने वाला ही सेवक है. அல்லேலூயா. हालेलुया. ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த பாரம் இருக்க வேண்டும். सेवा करने वाले को बोझ होनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நான் எந்த ஒரு ஜோன்ல இருந்தாலும் சரி, मैं कहां पे भी हो वो कुछ परवाह नहीं, ஒரு சேஃப் ஜோன்ல இருந்தாலும் சரி, டேஞ்சரஸ் ஜோன்ல இருந்தாலும் मैं சரி, सुरक्षित स्थान में होने दो या असुरक्षित स्थान में, என்னுடைய சபையும் என்னுடைய ஜனங்களும் பாதுகாப்பா இருக்க வேண்டும். मेरे कलीसिया और मेरे लोग सावधान से सुरक्षा रहना அவர்கள் चाहिए. கிருபைக்குள் இருக்க வேண்டும், वे लोग अनुग्रह के अंदर रहना அவர்களுக்குள் चाहिए, ரட்சிப்பு வர வேண்டும் उनका बीच में उद्धार आना चाहिए. என்று காத்திருக்கிறவர்கள் தான் உண்மையான ஊழியர்களாய் ऐसे இருக்கிறார்கள். बात जोने वाला ही सच्चा सेवक बनकर है. அல்லேலூயா. हालेलुया. அதத்தான் பவுல் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது கூட அப்படி எழுதுகிறார். इसलिए प्रेरित पौलुस लिखते समय भी वैसे लिखता है. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, कोलोसियर पहला अध्याय 24वां वचन कहती है, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து अब मैं उन दुखों के कारण आनंद करता हूँ, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை मसीह के क्लेशों की गति उसकी அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். उस देह के लिए अर्थात कलीसिया के लिए अपने शरीर की पूरी की देता हूँ. அவர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடு, அப்படினா உங்கள் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறேன். आपके द्वारा मैं दुख उठाता हूँ. அல்லேலூயா. हालेलुया. உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் பாடு வருது, आपके सेवक के कारण दुख உங்களை आती है. ரட்சிப்பில் நடத்தும் நிமித்தம் எனக்கு பாடு வருகிறது. आपको उद्धार में चला इसलिए मैं दुख ஆனா आती இந்த है. பாடுகளையும் इस दुखों को भी சரீரமாகிய சபைக்காக நான் அனுபவிக்கிறேன். देह के लिए अर्थात कलीसिया के लिए मैं अनुभव करता हूँ. அல்லேலூயா. 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 அப்ப சபை ஊழியர்கள் तो कलीसिया के सेवक சபைக்காக உபத்திரப்படுகிறார்கள், वो तो कलीसिया के लिए दुख उठाते हैं, சபைக்காக பாடுபடுகிறார்கள், कलीसिया के लिए क्लेश उठाते ஆனா हैं, அதையும் சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். उसे भी आनंद के साथ अनुभव करते என்பதை हैं. மறந்து விடக் கூடாது. ऐसे हम भूल जाना नहीं चाहिए. அல்லேலூயா. हालेलुया. ஊழியம் செய்கிறதுனால் பாடு அல்ல என்று அல்ல, तो सेवा करते हैं इसलिए दुख नहीं, ऐसा नहीं है. எல்லாவற்றையும் விட அதிக பாடுகள் அவருக்கு தான் இருக்கிறது. सबसे अधिक दुख उनके लिए है. ஆனாலும் நமக்காக சபைக்காக அவர்கள் சந்தோஷமா तो ஏற்றுக்கொள்கிறார்கள். हमारे लिए हमारे कलीसिया के लिए आनंद के साथ स्वीकार कर लेते हैं. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, ரெண்டு காரியங்க இருக்கிறது. दो कार्य यहाँ पे है. ஒன்று, एक யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது पहला अध्याय 8वां वचन में देखते ஆண்டவர் समय கேட்கிறார், சபையின் மேல நீ யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ? तो परमेश्वर कहता है अय्यूब मेरे दास को पर तू ध्यान दिया. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார்? क्यों ये परमेश्वर ये யோபு शब्द யார்? कहा? अय्यूब कौन நீங்க है? அதுக்கு முந்தின வசனங்கள்ல வாசித்தீங்க அப்படின்னா, उसका पहला वचनों को पढ़ते समय தன்னுடைய குமாரர்கள் பாவம் செய்து விட்டார்களா என்று அவர் எண்ணி तो अपने पुत्र पाप किए होंगे ऐसे जानकर அவர்களுக்காக என்ன பண்றாரு? பலியிடுகிறார். उनके लिए बलि चढ़ाता है. அல்லேலூயா. हालेलुया. அவர்களுடைய மன்னிப்பிற்காக, उनके क्षमा के लिए, அவருடைய ரட்சிப்பிற்காக उनके उद्धार के लिए அவர் என்ன பண்றாரா? பலியிடுகிறார். उसने क्या किया? वो बलि चढ़ाता है. அந்த யோபுவை பார்த்தா, அந்த யோபுவை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, उस अय्यूब के बारे में परमेश्वर कहता है, சாத்தான் கேட்கிறார், யோபின் மீது கவனம் வச்சாயா? शैतान को पूछा अय्यूब के ऊपर ध्यान दिया तू? ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும். एक कार्य अच्छे समझ लेना चाहिए. சபைக்காக, சபையின் விசுவாசிகளுக்காக ஒரு ஊழியர் ஜெபிக்கிறதுனால तो कलीसिया के लिए, कलीसिया विश्वासी के लिए एक सेवक प्रार्थना करता है. इसीलिए சாத்தானுடைய கண்கள் வெறுமனே விசுவாசிகள் மேல் அல்ல, ஊழியர்கள் மீதும் இருக்கும். शैतान का हाथ सिर्फ विश्वासी के ऊपर नहीं, सेवक के ऊपर भी होती है. அல்லேலூயா. हालेलुया. அவர்களையும் எப்போ தட்டலான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். उनको भी कभी गिराए करके बात जोते रहता அவன் है. அவர்களையும் எப்போ விழ வைக்கலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். उनको भी कभी गिराए करके बात जोते रहता है. இப்ப ஊழியர்களுடைய நிலை என்ன தெரியுமா? आज अभी सेवक का हाल क्या पता है? தன்னையும் காத்துக்கொள்ளணும், अपने को भी बचा रखना है, ஜனங்களையும் காத்துக்கொள்ளணும். लोगों को भी संभालना है. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் ஊழியர்களுடைய நிலை. यही सेवक का हाल है. அல்லேலூயா. हालेलुया. சில இடங்கள்ல பிசாசுகளை துரத்துற வரம்பட்ட ஊழியர்களுக்கு தெரியும். कुछ जगह पर शैतानों को दुष्ट आत्मा भगाने का वरदान पाए हुए सेवक जानते हैं. துரத்திட்டு வந்து இவங்க சந்தோஷமா தூங்க முடியாது.
और जब भगाकर आकर ये खुशी के साथ सो नहीं सकते, அங்க துரத்துன பிசாசு பின்னாடி இவங்ககிட்டே வரும். तो उनको उधर भगाए वो शैतान पीछे इनके पास आती है, இவங்ககிட்ட வந்து இவங்க குடும்பத்திலும் பிரச்சனை உண்டாக்கும். इधर आकर इनके परिवार में भी समस्या को खड़ा करती என்ன है। பண்ணணும்? इसलिए क्या करना है, துரத்துன அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். वो जो भगाए वो परिवार के लिए भी प्रार्थना போன करना है, பிசாசு மறுபடியும் 7 பிசாசோட உள்ள வந்துட கூடாது. क्योंकि गया हुआ शैतान 7 शैतान के अंदर आना नहीं அந்த चाहिए। ஜனங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். उन लोगों के लिए सुरक्षा के लिए भी प्रार्थना அதே करना है, வேளையில் தன்னக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். उसके साथ साथ अपने लिए भी अपने परिवार के लिए भी प्रार्थना करना है। இதுதான் ஊழியருடைய நிலை. यही सेवक का हाल है। ஹalleluya. हालेलुया। அப்ப ஊழியர்கள் விசேஷமாய் கர்த்தர் वो வைத்திருக்கிறார். जो सेवकों को विशेष रूप से परमेश्वर बनाया है, அதனால தான் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தான், इसीलिए असुरक्षित जगह है, பாதுகாப்பு இல்லாத ஒரு நேரம் தான். असुरक्षित समय है, ஆனாலும் ஜனத்தின் பாதுகாப்புக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறார். लोगों की सुरक्षा के लिए परमेश्वर के समूह में खड़े रहता है। ஹalleluya. हालेलुया। 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தின் 5 வசனம் சொல்லுகிறது, दूसरा कुरिन्थियों 7 अध्याय 5 वचन कहती है, நாங்க மக்கதோனியா நாட்டுல இருந்த பொழுது हम मकदूनिया देश में जब थे, எப்பக்கத்திலும் உபத்திரப்பட்டோம். सारे जगह पर हम दुख क्लेश उठाए, புறம்பே போராட்டம் இருந்தது, बाहर लड़ाई थी, உள்ளே பயம் இருந்தது. भीतर भयंकर बातें थी। இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या पता है? வெளியே போராட்டம் இருக்கு, बाहर लड़ाई है, மனுஷங்க போராடுறாங்க, लोग लड़ रहे हैं, ஊழியம் செய்யாத, सेवा मत कर, ஜனங்களை ரட்சிப்பில் நடத்தாத, लोगों को उद्धार में मत चला, என்று பயங்கர போராட்டம் வெளியே இருக்கு. ऐसे बड़ी एक लड़ाई बाहर है, உள்ளே பயம் இருக்கிறது. भीतर भय है। இதுதான் ஒரு ஊழியருடைய உண்மையான நிலை. यही एक सेवक का सच्चा हाल है। உள்ள என்ன பயம்? अंदर क्या भय है? வெளியே போராடுறாங்க, बाहर वो लड़ाई करते அதின் हैं, நிமித்தம் उसके कारण தேவ சமூகத்திற்கு முன்பாக நான் நிற்க தகுதி இல்லாதவனா ஏதாவது குறை வந்துடக்கூடாது. तो परमेश्वर के सामने न खड़े रहने लायक कुछ पाप नहीं आना चाहिए। அப்ப இந்த ரெண்டு காரியமும் ஒரு ஊழியருடைய மனதுல எப்பொழுதும் இருக்கிறது. एक दो बातें सेवक का मन में हर समय है, வெளியே போராட்டத்தை ஜெயிக்கணும், बाहर लड़ाई में जीतना है, உள்ளே நான் பயத்தோடு இருக்கிறேன், भीतर मैं भय के साथ ஏன்னா हूं, தேவ சமூகத்துல நான் போகும் பொழுது क्योंकि परमेश्वर समूह में जाते எனக்கு समय குறை வந்து விடக்கூடாது, मुझे कोई गति नहीं आनी எனக்கு चाहिए, பாவம் வந்து मेरे अंदर விடக்கூடாது, पाप नहीं आनी நான் चाहिए, அங்கீகரிக்கப்படவனா இருக்க வேண்டும். मैं अंगीकार किया नहीं जाना चाहिए, ऐसा होना नहीं ஹalleluya. चाहिए। ஒரு हालेलुया। ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள நிச்சயமா இருக்க வேண்டும். सेवा करने वाले परमेश्वर के बच्चे के अंदर ये निश्चय होना வெளியே चाहिए, போராடுகிறேன் என்பதற்காக बाहर लड़ाई करता है इसीलिए உள்ள தேவ சமூகத்தில் பயம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. अंदर परमेश्वर समूह में अभय के साथ नहीं रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। பவுல் அப்போஸ்தலன் அழகாய் விளக்குறார் பாருங்க. प्रेरित पौलुस अच्छी तरह साफ எனக்கு உள்ள बताता பயம் है, இருக்கிறது. मेरे अंदर भय है। என்ன பயம்? क्या भय? தேவ சமூகத்துக்கு போக நான் தகுதியா இருக்கிறேனா? परमेश्वर समूह में जाने के लिए मैं काबिल हूं? தேவ சமூகத்தில் நிற்பதற்கு எனக்குள் கிருபை இருக்கிறதா? परमेश्वर समूह में खड़े रहने के लिए मेरे अंदर இந்த अनुग्रह है, பயத்தோடு நான் இருக்கிறேன். इस भय के साथ मैं हूं। அதே வேளையில उसी समय வெளியில சாத்தான் கொண்டு வர போராட்டங்களை ஜெயிக்கணும். तो बाहर शैतान लेने लड़ाई में जीत पाना இந்த है। இரண்டையும் சரியாய் செய்கிறவர்கள் தான் உண்மையா தேவ ஊழியர்கள். इस दोनों को सही तरह से करने वाला सच्चा सेवक है। இதுல ஒண்ண மிஸ் பண்ணாலும் கூட ஊழியத்துல பிரச்சனை வந்துரும். इसमें एक में भी छूट हो जाएगी तो सेवा में कुछ गड़बड़ हो जाएगी। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த ஊழியர்களை கர்த்தர் எவ்வளவு மேன்மையா इस வைத்திருக்கிறார். सेवक को परमेश्वर कितना विशेष बनाया சோ है। நம்முடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். हमारे पापों के लिए परमेश्वर समूह में खड़े நம்முடைய रहता है, ரட்சிப்பு கிருபைக்காக தேவ சமூகத்தில் हमारे இருக்கிறார்கள். उद्धार छुटकारे के लिए उसके समूह में खड़ा அதற்கு है, அவர்கள் போராடி इसके ஜெபிக்கிறார்கள். लिए संघर्ष करके प्रार्थना करते हैं। பாதுகாப்பற்ற நேரம் தான், ஆனால் பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார்கள். असुरक्षित समय है फिर भी सुरक्षा के लिए प्रार्थना करते இதை हैं। நாம் உணர்ந்து கொண்டு इसे हम स्मरण करके நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை மாத்த தீர்மானம் எடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். हमारे जीवन में दो चीजों को निर्णय लेकर प्रार्थना करने वाले हैं। இனி என் நிமித்தம் ஆலயமோ ஆராதனையோ ஆண்டவருடைய நாமம் தீட்டுப்படாது. इसके बाद परमेश्वर का समूह, परमेश्वर का नाम अशुद्ध नहीं होनी चाहिए। இனி என் நிமித்தம் பலிபீடமோ தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நான் தீட்டுப்பட விட மாட்டேன். इसके बाद परमेश्वर का बलि, उसका वेदी अशुद्ध नहीं होनी चाहिए। அதற்காக நான் போராடி ஜெபிப்பேன். इसलिए मैं संघर्ष करके प्रार्थना करूंगा। அதற்காக தேவ சமூகத்துல ஒரு பாதுகாப்பிற்காக நான் ஜெபித்து கொண்டே इसलिए இருப்பேன். परमेश्वर समूह में एक सुरक्षा के लिए लगातार प्रार्थना करते அப்படி रहूंगा। எங்கள் ஊழியர்களையும் ஜெபத்துல இன்னும் பலப்படுத்துவீராக. और भी हमारे सेवक को प्रार्थना में बल दीजिए। நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால் आप अगर सेवा करते होंगे உங்களுடைய तो மனதில் இந்த ரெண்டு காரியம் எப்பொழுதும் இருக்கட்டும். आपके मन में दो कार्य होने दो कभी। வெளியே சாத்தானோடு போராடுங்க, बाहर शैतान से लड़ाई कीजिए, உள்ளே தேவனோடு பயபக்தியோடு ஆராதிங்க. भीतर परमेश्वर के भय के साथ आराधना कीजिए। பயபக்தியோடு தேவ சமூகத்துல காத்திருப்போம். भय मानकर परमेश्वर के समूह में बात जोएंगे। கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மகிமையில் சேர்ப்பார். परमेश्वर हमारे बच्चों को महिमा में पहुंचाएगा। கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. प्रभु ही आशीष करे। மற்ற காரியங்களை அடுத்த வாரத்தில் கர்த்தர் சித்தம் இருந்தால் பார்க்கலாம். दूसरा कार्य अगला हफ्ता देखेंगे, परमेश्वर की इच्छा हो तो கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपका आशीष करे। நம்ம